கர்த்தர் நல்லவர். ஆமாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உபாகமம் 26:19 எடுத்துக்கொள்வோம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நம்ம சபையில் அதிக சிரமப்பட்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்கறது யாருனாக்கா 2 பேர். ஒன்று ஒத்னியேல், இன்னொன்று எபினேசர். எல்லாரும் அசால்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைங்க மட்டும் இப்படியே பார்த்து 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 அப்பப்போ கழுத்து இப்படி செஞ்சுக்கிறாங்க. ஸோ அது எனக்கு பயங்கர ஒரு மன வருத்தமாக இருக்கிறபடினால 2 குழந்தைங்களையும் முன்னாடி உட்கார வச்சு ஃப்ரீயாக கடவுளுடைய வார்த்தையை கேட்க வைக்கிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அவரை நோக்கி பார்த்து சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புகழ்ச்சியை உண்டாக்குவார், கீர்த்தியை உண்டாக்குவார், மகிமையை உண்டாக்குவார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். பெஸ்ட் அமங் த பெஸ்ட், தி பெஸ்ட்ன்றாங்க ஆங்கிலத்தில். சிறப்பானவர்களிலிருந்து மிக சிறப்பான ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது போல இந்த வாக்குத்தத்தத்தை எவர்கள் நம்பி விசுவாசித்து சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே, அவர்கள் இருக்கிற இடங்களிலே, அவருடைய வாழ்க்கை தரத்திலே தேவன் அவர்களை மிகவும் சிறப்பானவர்களாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அதுக்காக தான் அவங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ தேவனுடைய ஆலயம் என்பது என்ன என்றால், எதற்குமே உபயோகப்படாத ஒரு பொருளை மிக உயர்ந்த ஒரு பொருளாக மாற்றுகிற இடம்தான் தேவனுடைய. ஆமாம். இங்கே வந்து உட்காரும் பொழுது நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. நல்ல படிப்பு இருக்காது, வேலை இருக்காது, வருமானம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சுகம் இருக்காது, வெற்றி இருக்காது. எல்லாமே ஒரு மாதிரி குறைவு, ரொம்ப டெட் எண்டுக்கு போயிருப்போம். கப்பல் கரை தட்டிருச்சுன்றாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனிதன் கூட ஆண்டவரை நம்பி ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு மெருகேற்றி அவனை என்ன பண்றாருனாக்க த பெஸ்டா மாத்துறாரு. அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அவனுடைய தலையை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த மாலை வேளையில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதனுடைய எதிர்நிலைக்கு உங்களை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. இந்த வாக்குத்தத்தத்தின்படி தகுந்தபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க சாஃப்ட்வேர் வந்து அப்டேட்டு பண்ணணும். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அப்டேட்ன்றாங்க. வேர்ஷன் அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு 2 சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு என்னன்னாக்க புது புது ஃபீச்சர்ஸை கொடுக்குற அப்டேட்டு, இரண்டாவது பாதுகாப்பு அம்சத்தை கொடுக்குற அப்டேட். 2 அப்டேட் இந்த மொபைலில் வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்க. அதே போல் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் எதுனாக்க தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமாம். மொபைலுக்கு எப்படி கம்ப்யூட்டரில் போட்டு சாஃப்ட்வேர் போடுறோமோ, ஒரு மனிதன் ஆலயத்திலிருந்து உட்காரும் பொழுது கடவுள் தம்முடைய வேதத்தை கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவனை சாஃப்ட்வேர் பண்ணுறாரு. சாஃப்ட்வேர் பண்ணும் பொழுது 2 அப்டேட் பண்ணுறாங்களாம் உலகத்தில். ஒன்று வெர்ஷன் அப்டேட்டு, இன்னொன்று வந்து செக்யூரிட்டி அப்டேட்டு. வெர்ஷன் அப்டேட்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா புது புது ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி அப்டேட்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா உங்களுடைய டேட்டாஸ் யாரும் எடுக்காத அளவுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி சேஃப்டியான ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டு கொடுக்குறாங்க. இந்த 2 அப்டேட் மொபைல்ஸில் இருந்துச்சுன்னா தான் உங்களால் பயம் இல்லாமல் எல்லா காரியங்களையும் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த அப்டேட்ஸ் போடுறாங்க. இந்த அப்டேட் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்னன்னாக்கா புதுப்பி. ஹல்லேலூயா. என்னதுங்க? புதுப்பி. நல்லா படித்து பார்க்கும்போது தமிழ் அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்லேருந்து அப்படியே மாற்றி பார்த்தேன். அப்டேட்ன்ற வார்த்தையை டிரான்ஸ்லேட் போட்டாக்க புதுப்பி அப்படின்னு வருது. புதுப்பின்ற வார்த்தையை கேட்டவுடனே எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருச்சு. ஏன் அப்படின்னாக்க புதுப்பின்ற வார்த்தை வந்து தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமாம். கழுகுக்கு சமானமாக இவன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது.
அது மாத்திரம் இல்ல, வாழ வயது நாட்களுக்கு தேவன் நம்மை மறுபடியும் கொண்டு போகிறார். அப்படின்னு என்னக்கா புதுப்பிக்கிறாராம். அப்ப எப்படி இந்த போன்ல அப்டேட்ஸ் போட்டா இந்த போன் அப்டேட் ஆகுதோ, அதே போல ஒரு மனிதன் கடவுளுடைய வசனத்தை எடுத்து தன் இருதயத்தில் விசுவாசித்து வாயை திறந்து சொல்லும் பொழுது அவன் அப்டேட் ஆகுறான். என்ன ஆகுறாங்க? அப்டேட் ஆகுறான். அப்போ கோயிலுக்கு எதுக்கு வர்றீங்கன்னாக்கா உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக வர்றீங்க. எப்படி ஒரு மொபைலை கொண்டு போய் மொபைல் ஸ்டோரில் கொடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொண்டு வந்து பயன்படுத்துறீங்களோ, அப்படியே நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது கடவுள் தம்முடைய வார்த்தைகளால உங்களை என்ன பண்றாருங்க? அப்டேட் பண்றாரு. இப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிச்சோம்ல, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் முன்னை சிறந்து இருக்கும்படி செய்வேன். இதை வந்து நீங்க வசனமா பார்க்க கூடாது. இது வந்து ஒரு அப்டேட். உங்க வாழ்க்கையில இந்த காரியத்தை கடவுள் சொல்லும் பொழுது இந்த வசனத்தின்படி உங்களை என்ன பண்றானாக்க புதுப்பிக்கிறார், அப்டேட் பண்ணிக்கிறாரு. ஸோ கடவுளுடைய வார்த்தையை நீங்க படிக்கும் பொழுதும் சரி, கேட்கும் போதும் சரி, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வார்த்தையின்படி என்னை தேவன் அப்டேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்னை கடவுள் புதுப்பிக்கிறாரு, நான் புதுப்பிக்கப்படுகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு கூட எவர்கள் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த அப்டேட் வேலை பார்க்கக்கூடியதா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. வாங்குறதுக்கான சோர்ஸும் இருக்கு, ஆனாலும் வாங்கலை. என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஏம்பா வாங்கணும்னு ஆசைப்படுற, பணமும் வச்சிருக்கிற, வாங்க வேண்டியதானே அப்படின்னாங்க. வாங்கணும்னு தான் ஆசை, ஆனால் வாங்கணுமான்ட்டு ஒரு யோசனை. ஹல்லேலூயா. அவ்வளோ 50,000 ரூபா கொடுத்து இந்த ஃபோனை வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்முடைய சுரேசனா வீட்டுக்கு போனேன். பாஸ்டர் வீட்டுக்கு போகும்பொழுது எங்கள் வீட்டில் 2 ஐஃபோன் கிடக்குதுப்பா, ஏதாச்சும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கொண்டார். அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாங்கி கொண்டு போயிட்டு கடையில் கொடுத்தேன். அது ஐஃபோன் 6 கொண்டு போய் கடையில் கொடுத்தோன்னா அவன் டெம்பர்லாம் என் கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு போனேன், மாற்றினான், ஒட்டினான், எல்லாம் செஞ்சான், கட் பண்ணி கொடுத்தான், சார்ஜர் வாங்கினேன், எல்லாம் பண்ணேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓகே இருந்துச்சு. யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், நல்லா தான் இருந்துச்சு ஃபோனு. ஃப்ரெண்டுங்க சொன்னாங்க, ஏன்டா இந்த ஃபோனை வாங்கினேன்னு கேட்டாங்க. ஏன்டான்னு கேட்டேன், டே ஐஃபோன் 14 15 வந்துருச்சு, ஐஃபோன் 6க்கு போயிருக்கேன், நான் வாங்கலடா, ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரா. சரிடா, கொடுத்தா கூட இந்த ஃபோனில் என்ன பண்ண முடியாது, அப்டேட்டு பண்ண முடியாது. அந்த வெர்ஷன் முடிஞ்சு போச்சு, ஐஃபோன் 6 வெர்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ நீ ஃபோன் மாதிரி வச்சுக்கலாம், யாராச்சும் காமிச்சாக்கா ஐஃபோன் நானும் வச்சிருக்கேன்னு சொல்லலாம், அதில் அப்டேட் பண்ண முடியாது. அதே போல சில பேர் ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது பாடல் பாடும் பொழுது நீங்க அப்டேட் ஆகுறீங்க. ஹல்லேலூயா. அதனால பாடல் ரொம்ப முக்கியம். ஆராதனை வேளையில நீங்க அப்டேட் ஆகுறீங்க, அதுவும் முக்கியம். கடவுளுடைய வார்த்தை வரும்பொழுது இன்னும் சூப்பர் ஃபாஸ்ட் அப்டேட் உங்களுக்குள்ள கடவுள் கொடுக்கிறார், அதுவும் முக்கியம். ஆனா என்ன பிரச்சனைனா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மனசு புதுசாச்சிங்கன்னா தான் அப்டேட் வேலை செய்யும். சில பேர் என்ன பண்றாங்கனாக்க ஃபோன் தான் நினைக்கிறோம், வந்து உட்காடுறாங்க, ஃபோனில் அப்டேட்டே ஆக மாட்டேங்குது. என்னடா இந்த ஃபோன் மட்டும் அப்டேட்டே ஆக மாட்டேங்குது, எந்த வார்த்தை சொன்னாலும் ஒரு அசைவே வரல, ஒரு உற்சாகமே வரல, ஆமேன் வரல, அல்லேலியா வரல, கத்தர் செய்வார்னு வரல. என்ன செக் பண்ணி பார்த்தா ஃபோனு ரொம்ப பழைய ஃபோனு. அல்லேலூயா. ரொம்ப ஓல்டு மாடல். அந்த மாடலுக்கு அப்டேட்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாடலை மாற்றிடணும். அல்லேலூயா. அந்த மாடலை எப்படி மாற்றுறதுனாக்கா, ஆண்டோட சமூகத்தில் வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே என் மனசை புதுசாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கனாக்க, உங்களுடைய மனம் புதிதாகும் பொழுது கடவுளுடைய வார்த்தை உள்ளே போனோன்னு டக்கு 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 டக்குன்னு உங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் சீக்கிரம் அப்டேட் ஆகி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்து காரியங்களையும் நீங்கள் அனுபவிக்கும்படியாய் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய ஆலயன்றது ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டோர் மாதிரி இருக்குது. இங்கே வந்தீங்கன்னாக்கா வசனத்தை எடுத்து உங்களை அப்டேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோங்க? ஆமாம், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களை கடவுளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யாரெல்லாம் அதை உணர்றீங்களோ அவங்களுக்கு அது வேலை செய்யும், யாரெல்லாம் உணரலையோ அது அவங்களுக்கு வேலை செய்யாது. எவ்வளோ எங்கே வச்சுக்கிறாரு பாருங்க பாயிண்ட்டை, எந்த இடத்துல பாயிண்ட் வச்சுருக்கிறாரு பாருங்க. நீங்கள் அப்டேட் ஆகுறீங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் போடுறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது தான் அது வேலையே செய்யுது. நீங்கள் அதை நம்பாத பொழுது அது உங்களுக்கு வேலை செய்கிறது கிடையாது. அதனால தான் கடவுளுடைய ஆலயத்துக்கு வந்தீங்கன்னாக்க பாடல் பாடும்பொழுது அந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடுங்க. உணர்ந்து பாடும் பொழுது நீங்கள் அப்டேட் ஆகுறீங்க. ஆராதனை நடக்கும் பொழுது உணர்ந்து கடவுளை ஆராதிங்க. உணர்ந்து கடவுளை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் அப்டேட் ஆகுறீங்க. கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது ரொம்பவும் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட உங்களை நீங்கள் கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டு அதை கவனிக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்க உங்களை கடவுளை அப்டேட் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்டேட் பண்ண விரும்புகிறாரு?
உங்களுக்காய் தேவன் நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதை உங்களை கொண்டு தேவன் செய்ய விருப்பப்படக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வம்சத்துல, உங்களுடைய சந்ததியில யாருமே செய்யாத மிகப்பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறபடியினாலே உங்களை தேவன் அப்டேட் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஏன் கடவுள் அப்டேட் பண்றாரு? அப்டேட் ஆகாத போனை கடவுள் அப்டேட் பண்ண மாட்டாரு. அது அவுடேட்டட் மாடல். அது அவுடேட்டடா அப்டேட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அப்டேட் ஆகக்கூடியவர்களுக்கு தான் தேவன் அப்டேட்ஸை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நீங்க ஆண்டோட ஆலயத்திலிருந்து உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் என்னை புதுப்பிக்கிறது, என் உணர்வுகளை புதுப்பிக்கிறது, என் உணர்ச்சிகளை புதுப்பிக்கிறது, என் உடல் உறுப்புகளை புதுப்பிக்கிறது, என் உயிரை புதுப்பிக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அந்த வார்த்தைகளை கனப்படுத்தும் பொழுது உங்களை புதுப்பித்து உங்களுடைய சமுதாயத்தில் உங்களை ஒரு சிறந்த மனிதர்களாய் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதனை போய் விசுவாசிக்கிறீங்க, இந்த உபாகமம் 26:19 உங்க வாழ்க்கையில வேலை செய்யணும். ஹல்லேலூயா. நான் சொல்லும் பொழுதெல்லாம் அதை பார்த்து சொல்லுவேன், இது என் வாழ்க்கையில வேலை செய்யும். ஏன்னாக்க இது என் வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய விதத்துல தான் வார்த்தையும் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறாரு, என்னையும் தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஜாடிக்கு ஏத்த மூடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாடிக்கு ஏத்த மூடி. நம்மளாம் ஜாடி, நமக்கு வேண்டிய மூடி எதுங்க? கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை எடுத்து நம்ம மேல வச்சா கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி தான் கடவுள் வந்து நம்மையும் படைச்சிருக்கிறாரு, இந்த வாக்குத்தத்தத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் கூட உங்களுக்கு செட் ஆகாத வாக்குத்தத்தமே கிடையாது. எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா மனிதர்களுக்கும் கரெக்டா சூட் ஆகுற மாதிரி தான் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். நீ வாளாயிராமல், நீ கீழாயிராமல், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஒரு வழியாய் வருவார்கள், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அந்த அப்டேட்லாம் பார்க்கும் பொழுது நீங்க யோசிக்க கூடாது, ஐயோ நான் ஓல்டு போனு, இந்த அப்டேட் எனக்கு வேலை செய்யுமா அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த வசனத்தை பார்த்த உடனே இந்த அப்டேட்டு எனக்குள்ள வேலை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தமாக இருந்தாலும் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, நான் ஜாடி, எனக்கேற்ற மூடி தான் இந்த கடவுளுடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நான் சொல்லும் பொழுது எனக்கு கரெக்டா சூட் ஆகுது, எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது, எனக்கு கரெக்டா செட் ஆகக்கூடியதாக இருக்கிற விதத்துல தான் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில வேலை செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. சோ தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். சங்கீதம் 103. நன்றி ஆண்டவரே. ஓ மக் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. 5வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகார். அடுத்து, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மையப்படுத்த போகிறேன். இந்த 5ஆம் வசனத்துல கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஒரு மனிதன் படித்து அதை விசுவாசித்து அதை வாயை திறந்து அவன் சொல்லும் பொழுது அவன் எப்பேற்பட்ட கீழ்நிலையில இருந்தாலும் அவனை தேவன் மேல் நிலைக்கு உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். கழுகுக்கு சமானமாய், இந்த கழுகு அப்படின்ற அந்த வார்த்தை வேதத்துல சொல்லப்படும் பொழுது, வேதத்துல வசனத்தை படிக்கும் பொழுது அந்த கழுகை குறிச்சதான 1-2 காரியங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடும். ஆனா அப்படி பார்க்க கூடாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த காண்டாமிருகத்தை குறித்து நீங்க படிக்கணும். அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு கீழே வந்து சப்நோட்ஸ், காண்டாமிருகம் எத்தனை வருஷம் வாழும், அதனுடைய எடை என்ன, அதனுடைய உணவு பழக்க வழக்கம் என்ன, அது எத்தனை நாட்கள் வந்து பசியை தாங்கும், அது எவ்வளோ வந்துட்டு வீரமானது, அது எவ்வளோ தாக்குதலை தாங்கும், அது எவ்வளோ உஷ்ணத்தில் தாங்கும் அப்படின்ட்டு அது குறித்த எல்லா டேட்டாவும் பைபிளில் போடலை. ஹலோ இருக்கீங்களா?
பைபிள் வந்துட்டு ஒரு மொத்த காரியங்களை குறித்ததான ஒரு ஷார்ட் நோட் தான். ஒரு வசனம் அப்படின்னாக்கா அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு, அந்த உறுப்பு என்ன சொல்ல வருது அப்படின்றத குறித்த டீட்டெயில்டு நீங்க வெளியில் இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணும் பொழுது தான் தேவன் அதை ஏன் சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. அப்ப கழுகுக்கு சமானமா எப்படின்னாக்க கழுகுனுடைய தன்மை என்ன? ஏன் கடவுள் வந்து கழுகை மென்ஷன் பண்றாரு? மிச்ச பறவைகளை விட்டுட்டு ஏன் கழுகை மட்டும் தேவன் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாரு? கடவுள் வந்துட்டு ஏதோ போற போக்குல சில வார்த்தைகளை சொல்லிட்டு போகிறவர் கிடையாது. கடவுள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், அவர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு மிருகமாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், உயிரினமாக இருக்கட்டும், அதனுடைய தன்மையை அதற்குள் வைத்தது யாருங்க? ஆமா. அந்த தன்மை, இந்த கழுகுக்கு இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்குள்ள டிட்டர்மைன் பண்ணி அதை டிசைன் பண்ணது தேவன். ஆகையினாலே அந்த கழுகை குறித்து பேசும் பொழுது அவர் மைண்ட்ல அந்த கழுகை குறித்ததான காரியங்களை அறிந்து தான் அந்த வார்த்தைகளை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நீங்க இந்த வசனத்தை படிக்கும் பொழுது கழுகுக்கு சமானமாய், இந்த கழுகினுடைய மிகப்பெரிய ஒரு குணம் என்ன, அதை கடைசியில் சொல்ல போறேன். அதோட முன் ருசியை உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு அப்படியே கழுகுனுடைய ஃபீச்சர்ஸ்குள்ள போறேன். பறவைகளிலேயே மரணத்தை வெறுக்கிற ஒரு பறவை உண்டு என்றால் அது கழுகு மாத்திரமே. ஹல்லேலூயா. என்னதுங்க? ஆமா, சாவ விரும்பவே விரும்பாது. சில பறவைகள் இருக்குதான், சாக போறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருமா அதுங்களுக்கு. மிருகங்களுக்குலாம் வந்துட்டு மோஸ்ட்லி எப்ப சாக போறோம்ன்ற அந்த உணர்வு இன்டென்ஸ் அப்படின்னுவாங்க. அந்த உணர்வு அதுங்களுக்குள்ள இருக்குமா பறவைகள் மிருகங்களுக்கெல்லாம். அப்படி மிருகங்களுக்கு சில இதில் பார்த்த சிங்கம் சாக போறோம்னு தெரிஞ்சு என்ன பண்ணுமா, குழியை ஆழமா தோண்டி அந்த குழிக்குள்ள போய் அதுவே படுத்துருமா. ஏன்னா மிச்ச மிருகங்கள்ட்ட அடிபட்டு அப்படிப்பட்டு கேவலப்பட்டு சாகாம தன் இறுதி மூச்சு விட போற நாட்கள் வந்த உடனே பள்ளத்தை தோண்டி அதுவே போய் உள்ள படுத்துருமா. உள்ள படுத்துரும், அந்த காத்து, அந்த மலை, அந்த அந்த மண்ணு எல்லாம் வந்து அது மேல விழுந்தோன்னே அதை அப்படியே மூடிடுமா. எந்த ஒரு மிருகமும் தன்னை தாக்காதபடி தன் உயிரை வந்து மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுல சிங்கம் ரொம்ப சிறந்தது அப்படின்றாங்க. ரெண்டாவது இந்த ஆக்டோபஸ். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா ஆக்டோபஸ்? அந்த ஆக்டோபஸினுடைய தன்மை என்னன்னா, ஆக்டோபஸ் குட்டி போட்ட உடனே, குட்டிகளை போட்ட உடனேயே அது தன்னுடைய மரணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருமா. எப்படி பயணிக்க ஆரம்பிக்கும்னாக்க, குட்டி போட்ட உடனேயே அந்த குட்டிகளுக்கு உணவு கொடுக்கணும்னு என்ன பண்ணாக்க, தன்னையே அந்த குட்டிகளுக்கு உணவா கொடுக்கறதுக்காக இது எதையுமே சாப்பிடாம அப்படியே படுத்துருமா. படுத்தோன்னு அது சுத்தி இருக்கிற குட்டிகள் என்ன பண்ணுனாக்க, அந்த தாயை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அந்த ஆக்டோபஸ்கள் வளரக்கூடியதாக இருக்கிறதாம். ஹல்லேலூயா. ஸோ எல்லா மிருகங்களும் பறவைகளும் மரணத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வோடு கூட செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கழுகு மாத்திரமே மரணம் நேரிட போகிறது என்று தெரிந்த உடனேயே அதை வெறுத்து அந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக ஒரு தனி இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு போய் உட்கார்ந்து தன்னுடைய இறகுகளை பிச்சு எடுத்துட்டு தன்னுடைய அழகாகிய மூக்கை என்ன பண்ணுனாக்க பாறையில மோதி அதுவே உடைக்குமா. உடைச்சிட்டு இந்த ரெண்டு காரியங்களும் அதுக்கு புதுப்பிக்க ஆரம்பிக்குமா. என்ன ஆகுங்க? புதுப்பிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் அப்டேட்ஸ் அப்படின்றாங்க. என்னதுங்க? அப்டேட். கழுகு அப்டேட் ஆகக்கூடிய ஒரு பறவை. மிச்ச பறவைகளும் என்னன்னாக்கா அவுட்டேட். அப்படின்னாக்க 4 முடிஞ்சிருச்சுனாக்க செத்துரும். பெண்குயினை குறித்து கேள்விப்பட்டேன். பெண்குயின் வந்து தன்னுடைய ஜீவன் முடிய போகுது, இல்லை தன்னுடைய குடும்பத்தில் இல்லை யாரு கூடயாச்சும் பிரச்சனை அப்படின்னாக்க மரணத்தை நோக்கி பயணிக்குமா. பெண்குயின் என்ன பண்ணுன்னா, அதுகள் இருக்கிற இடத்துல இருந்து தனியாய் ஒரு திசையை நோக்கி அது சாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குமா. யாரு போய் தடுத்தாலும், எந்த பறவைகள் போய் தடுத்தாலும் பெண்குயின் போய் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப்பே பண்ணாதான். தலையை தொங்க போட்டு நடந்துகிட்டே இருக்குமா. நடந்து 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 நெடும் பயணம் போகுமா. சாப்பிடவும் சாப்பிடாதான். சாப்பிடாம நெடும் பயணம் போய் எந்த இடத்துல அதனுடைய லாஸ்ட் பிரீத் முடியுதோ அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துருமா. ஸோ இப்படிப்பட்ட பறவைகள் மிருகங்கள் இருக்கிற பொழுது இந்த கழுகுக்குள்ள மாத்திரம் தேவன் ஒரு விசேஷித்த தன்மையை கொடுத்திருக்கிறார். மரணம் வருகிறது என்று அறிந்த உடனேயே அது மரணத்தை எதிர்த்து போராடி நான் மறுபடியும் வாழ வேண்டும் என்ற லவ் ஃபார் த லைஃப், வாழ வேண்டும் என்ற ஆசையை தேவன் கழுகுக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, சில பேர் ஐயா 65 ஆயிடுச்சியா, 70யா, இதுக்கப்புறம் போனஸ் தான்யா, இருக்கிற வரைக்கும் அப்படியே காலத்தை ஒப்பேத்திட்டு அப்படியே ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தள்ளாடி அப்படியே போயிட்டா போதியா. அந்த பேச்சு வரவே கூடாது. ஆலயத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா மரணத்தை எதிர்த்து போராடும் ஆற்றலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
யாராச்சும் பேச முடியுமா? மரணம்னாலே கிடுகிடுன்னு நடுங்குது. டாக்டர்கிட்ட போய் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு காமிச்ச உடனே டாக்டர் நெகட்டிவா சொன்னோடனே அப்படியே வேர்க்குது. அப்பதான் பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து என்ன போகும்? மைண்ட் அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னாக்க நம்ம அப்படிப்பட்ட உலகத்துல அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில இருந்து கேட்டபடினால நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம். ஆனா கோயிலுக்கு வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை தேவன் வார்த்தையின் மூலமாய் காட்டுவார். நீங்கள் எளிதாய் மரிக்கக்கூடிய ஜாதி அல்ல, நீங்கள் மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஜாதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க சார்? எத்தனை வயசு ஆனாலும் ஆகட்டும் சார். ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமா இருந்தாலும் அந்த 80 கிட்ட நெருங்கும் பொழுது, 70 கிட்ட நெருங்கும் பொழுது ஒரு விதமான படபடப்பு உண்டாகும். இன்னும் எத்தனை வருஷம் நம்ம இருக்க போறோமோ அப்படின்ற எண்ணம் சாதாரண உலகத்து மனுஷனுக்கு வரலாம். உங்களுக்கு ஒரு நாள் வரவே கூடாது. உங்களுக்கு என்னன்னாக்க 70 வந்திருக்குதா, இன்னும் என் வாழ்க்கையில நிறைய காரியங்களை சாதிக்கணும்னு ஆசை எனக்குள்ள இருக்குது. என்னோட கம்பெனியில் ஒரு ஜிஎம் இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சவர். நான் மேலே வரக்கூடாதுன்றதுக்காக எல்லா வேலையும் பண்ணக்கூடியவர். நான் கொஞ்சம் கூட நல்லா இருந்துடக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கூட இன்க்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாது, எவ்வளோ வேலை வாங்கணுமோ வாங்கணும், ஆனால் இவனுக்கு மட்டும் நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மிக ரொம்ப கண்ணியமான ஒரு தூய்மையான ஒரு மனிதர். அவருக்கு வயது கிட்டத்தட்ட 75 வயசாயிடுச்சு. எத்தனை வயசுங்க? 75 வயசாயிடுச்சு. ஆனால் அவர் மேலே நான் கோபம் எரிச்சலாக இருந்தேன். இந்த மாதிரி இந்த மனுஷன் பண்ணுறாரு, ஓனர் கொடுத்தா கூட இவர் கொடுக்க கூட மாட்டுறாரு, இன்க்ரிமெண்ட் கொடுத்தா கம்மி பண்ணுன்றாரு, ப்ரொமோஷன் கொடுத்தா கம்மி பண்ணுன்றாரு, ஒரு தனி ரூம் கொடுத்தா அவனுங்க தனி ரூம் கொடுக்குறாரு. அதாவது 1000 பேத்துக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய மனுஷன். அவருக்கு 75 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அவர் ஓடுறாரு, உடியாராரு, வேலை செய்யறாரு. அவருக்கு சம்பளம் 3 லட்ச ரூபா. அவர் தனியாக பிசினஸ் பண்றாரு, அதுல 5 லட்ச ரூபா சம்பாதிப்பார். மாசம் 10 லட்ச ரூபா கிட்ட ஏர்ன் பண்ற மனுஷன் 75 வயசு ஆயிடுச்சு. அவர்கிட்ட போயிட்டு, சார் எப்படி சார் இருக்கீங்க? உன்னோட நான் சூப்பரா இருக்கும்பா. பாப்பா 75 ஆயிடுச்சு, என்ன விட சூப்பரா இருக்குன்றாரு. ஒரு நாள் கூப்பிட்டாரு, டேனியலு, அடுத்து நீ தான் கம்பெனிக்கு பார்த்துக்கணும், அடுத்து நீ தான் சீனியர் பர்சன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு யோசனை. சரி ஓகே, ரிசைன் பண்ண போறாரு போலன்னு. நான் என்னடா இன்னொரு 10 வருஷம் இருப்பேன். கதவை சாத்திட்டு என்னப்பா போறேன்னாரு. அடியில் ஒரு படத்தில் செய்வான்ல, சம்பளம் ஏற்றி கொடுங்கன்னு கேட்டுட்டு கணக்கு போட்டு பார்த்து நீ கொடுக்குற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி போய் கேட்குறேன் அவர்கிட்ட, என்னடா அடுத்து நீ தாண்டா பார்க்க போற, சந்தோஷமாயிடுச்சு, சரி எதுவும் ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்கன்ட்டு. என்னடா தட்டி தடுமா இன்னொரு 10 வருஷம் இருப்பேனா? நான் பார்த்தேன், சார் நான் கிளம்புறேன் சார். என்னப்பான்னு கேட்டார். சார் நீங்கள் 10 வருஷம் இல்லை, இன்னும் 100 வருஷம் கூட இருங்க, கட்டாயம் நான் சீக்கிரமாக அந்த கம்பெனி விட்டு போயிடுறேன். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள 75 வயசுலையும் ஓடுவார், உடியாருவார், சுறுசுறுப்பாக இருப்போம், பல வேலைகளை செய்வார், பல இடங்களுக்கு ஓடுவார். ஒரு நாளைக்கு 50-100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறாரு, காரில், ஃபேக்ட்ரியில் சுற்றுறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், கூப்பிட்டு இப்படி, சார் கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களா, சொல்லுப்பானாரு. நீங்கள் என்ன தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்டான்னு கேட்டார். இல்லை சார், இவ்வளோ ஏஜ்லையும், என்னடா நீ சொல்கிறத பார்த்தா வீட்டில் போய் சுற்றி போட சொல்லணும் போல, கட்டாயமாக சுற்றி போட சொல்லுங்கள் சார், இந்த ஏஜில் இப்படி சுறுசுறுப்பாக இருக்கீங்களே, என்ன இன்னும் ஏர்ன் பண்ணணும், இன்னும் சம்பாதிக்கணும். அவங்க பசங்களாம் சோர்ந்து போயிட்டாங்க. 35-40லயே சம்பாரிச்சா சேர்த்து வச்சாச்சு, இதை வாழ்க்கை அனுபவிச்சா போதுன்னு. இவர் இன்னும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறார், இன்னும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு, இடம் வாங்கி போடுறாரு, இந்த இடத்த கட்டுறாரு. யோசிக்கிறேன், என்னடா 35 வயசுல ஒருத்தன் பண்றதுன்னா 75 வயசுல ஒரு மனுஷன் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்குள்ள என்ன, நான் இன்னும் வாழ்வேன்ற ஆசை இருக்குது. ஹல்லேலூயா. சார், ஒரு உலகத்தானுக்கு இன்னும் வாழணுன்ற ஆசை இருக்கும் பொழுது அவனுடைய ஆர்கன்ஸ், அவனுடைய காரியங்கள் எல்லாம் சுறுசுறுப்பா இயங்குகிறது என்றால் கடவுளுடைய பிள்ளைங்க நீங்க இருக்கிறது கடவுளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. சார், ஒரு உலகத்தான் 100 வருஷம் வாழ்ந்தாலும் அவனால ₹1 ஒருத்தருக்கு பிரயோஜனம் கிடையாது. கடவுளுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தாலும் அது கடவுளுக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க, 4 பேத்துக்கு உதவி பண்ணுவீங்க, 4 பேத்துக்கு ஜெபம் பண்ணுவீங்க, 4 பேத்துக்கு நல்ல காரியங்களை சொல்லுவீங்க. நீங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட கடவுளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வர்றதுக்காக தான் கடவுள் ஒரு ஆலயத்தை வச்சு உங்களுக்கு ஊழியக்காரை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறாரு. என்ன பேசுறானாக்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர். எல்லாரும் சொல்லுங்க, வயது ஒரு எண்ணு தான், அது என்னை பாதிக்காது. என் தேவன் சொன்ன அனைத்தும் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் பொழுது அப்டேட்டோடு எந்திரிக்கணும். என்ன அப்டேட்டோடு எந்திரிக்கணும்? என் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வார்த்தை சொன்ன உடனே அப்டேட் ஆகிடுவீங்க. அப்டேட் ஆன உடனே மூளை நல்லா வேலை பார்க்கும், இருதயம் நல்லா துடிக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், கிட்னி அதனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும், லிவர் கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கிறோம், மூட்டு, தசைகள், நரம்புகள், இரத்த நாணங்கள், இரத்த துளிகள், இவை அனைத்தும் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படக்கூடியதாக. ஆமா, ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல, அவர் சொற்படி கேட்கும் பெருங்காற்றே,
அவர் சொல்படி செய்யும் பெரும் மலையே. கடவுள் சொன்னபடி செயல்படக்கூடிய விதத்துல கடவுள் வந்து காற்றையும் மலையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருனாக்க சிருஷ்டித்திருக்கிறார். அதே போல அவருடைய பிள்ளைகளாகி நீங்க தினந்தோறும் காலைல எந்திரிச்ச உடனே என்னத்த பண்ண போறோம்னு தெரியல, இன்னைக்கு எப்படி நேத்து ஓட்டியாச்சு, எப்படியோ போயிடுச்சு, இன்னைக்கு எப்படியாச்சும் தள்ளுவோம், இன்னைக்கு எப்படியாச்சும் ஓட்டிடுவோம், இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணுவோம், அந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள வரவே கூடாது. என்ன மைண்ட் செட் வரும்னாக்க கழுகுக்கு சமானமா என் வயதை தேவன் வாழ வயது போல் ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ கழுகு என்ன சொல்றாங்கனாக்க தன்னுடைய இறுதி நாட்கள் வந்த உடனே தன்னை போய் புதுப்பித்து கொண்டு மறுபடியுமாய் 30-40 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஆற்றலை தேவன் கழுகுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ கழுகனுடைய ஒரு 5 குணாதிசயங்கள் இன்றைக்கு உங்களிடத்துல வேகமா பேசிட்டு கடந்து போகிறேன். கழுகனுடைய முதல் காரியம் என்ன அப்படின்னாக்க அதிக உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டது. இரண்டாவது அதிக கூர்மையான பார்க்கும் தன்மை கொண்டது. மூன்றாவது உயிருள்ள உயிரினத்தை மாத்திரம் உண்ணக்கூடியது. நான்காவது தன்னை வளர்த்து கொள்ளும் புதிய காரியத்தை முயற்சிக்க கூடியது. ஐந்தாவது மறுபடியும் வாழ வேண்டும் என்ற ஆசை உடையது. இந்த 5 காரியங்கள் தான் கழுகுனுடைய மிக முக்கியமான அம்சங்களாக இருக்குது. அதுல முதல் காரியம் அதிக உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டது. பாருங்க, மேகங்களுக்கு கீழாய் பறப்பது காகங்கள், மேகத்திற்கு மேலாய் பறப்பது தான் கழுகு. காக்கா பார்த்தீங்கன்னாக்கா மேகத்துக்கு மேலே போக முடியாது. மேகத்துக்கு மேலே யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் இருக்கும், காற்றினுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். அதனால காகங்கள் மேகங்களுக்கு கீழே மட்டும்தான் பறக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய கண் தூரத்தில் தான் காக்கா இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று கரண்ட் கம்பியில் உட்காரும், மரத்து மேலே உட்காரும், கல் மேலே உட்காரும், ரோட்டு மேலே இருக்கிற ஈபி பாக்ஸ் மேலே உட்காந்துருக்கும். நீங்கள் பார்க்குற இடத்துல தான் இருக்கும் காகங்கள். ஆனா கழுகு எங்க இருக்குன்னு தெரியுங்களா? மேகங்களுக்கு மேலாய் பறக்கக்கூடிய ஆற்றலை தேவன் கழுகு கொடுத்திருக்கிறார். கழுகுகள் உயரமாய் பறக்கும் தன்மை உள்ளவைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால நீங்க உங்களை கடவுள் கழுகு போல பார்க்கிறார் அப்படின்னாக்க நீங்க முதலாவது உங்களை சுத்தி இருக்கிற நபர்களை பார்ப்பதை முதலாவது தவிர்க்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. சுத்தி இருக்கிற ஆட்களை முதல்ல பார்க்கறது முதல்ல தவிருங்க. அது காக்காவுடைய பார்வை. காக்கா எப்பயுமே இப்படி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். கழுகு மாத்திரமே உயரமாய் பறந்து மேல் நோக்கி சென்று இன்னும் அதிக உயரத்தில் பறப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்குமா. நீங்க கடவுளுடைய காரியத்தையும் கடவுளுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய பார்வை நீங்கள் மேலாய் பறக்கக்கூடிய விதத்திலே கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். அப்படின்னாலே கழுகு எப்படி உயரமாய் பறக்கிறதோ அப்படியே நீங்களும் உயர்வான எண்ணம் உடையவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? என்ன எண்ணம் இருக்கணும்? உயர்வான எண்ணம் இருக்கணும். ஒரு நொடி கூட தாழ்வான எண்ணங்கள் இருக்கவே கூடாது. இந்த காக்கா எப்பயுமே கழுகு கிட்ட வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குமா. கழுகு கிட்ட வந்து எந்த பறவை சேட்டை பண்ணும்? ஆமா, மிச்ச பறவைகளை கழுகை கண்டு பயந்து ஓடிடுமா. இந்த காக்கா மட்டும் குசும்பு உள்ளது. அது என்ன பண்ணுனாக்கா கழுகு கிட்ட போய் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குமா. இந்த கழுகு போயிட்டு இடிக்கிறது, இந்த கழுகு கிட்ட போயிட்டு மருந்து டக்குன்னு கட் பண்றது, இந்த சிறுமிச வேலையெல்லாம் காக்கா பண்ணிக்கிட்டே இருக்குமா. இந்த கழுகு பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஆனா கழுகு காக்கா கிட்ட எந்த விதமான வேலையும் வச்சுக்காதான். பறந்துக்கிட்டே வரும் பொழுது லைட்டா என்ன பண்ணாக்க ஆக்சிலரேட் பண்ணுமா, வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி மேகங்களுக்கு மேல அப்படியே பறக்குமா. காக்கா என்ன பண்ணுமா, கழுகு கிட்ட இருக்கிற பண்ற சிலுமிஷத்திலேயே கழுகு எவ்வளவு உயரத்துல பறக்குதுன்னு தெரியாம அதோட போட்டி போட்டுக்கிட்டே அப்படியே வருமா. வந்த உடனே காக்காக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். மேகங்களுக்கு மேல காற்றுடைய தன்மை வேற, மேகங்களுக்கு கீழே இருக்கிற காற்றின் தன்மை வேற. இந்த கழுகு கிட்ட நெருங்கின காக்கா கொஞ்ச நேரத்தை சுதாரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ, நம்ம எல்லாம் மீறி போறோம் போலயே, இதுக்கப்புறம் போனா மூச்சு அடக்கி கீழே வரும்போது டெட் பாடியா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னுடைய வேகத்தை குறைச்சி மேகத்துக்கு கீழாய் பறக்கக்கூடிய காக்காவா மாறிடுமா. கழுகு மேல போயிட்டு அடியே பார்க்குமா, இவ்வளவு நேரம் என்னென்ன சேட்டை பண்ண, இப்ப பண்ணு பார்ப்போம். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? உன்னால உயரமாய் பறக்கக்கூடிய தன்மை உனக்கு கிடையாது. அதனால உன் கூட இறங்கி சண்டை போட வேண்டிய நேரமும் எனர்ஜி வேஸ்ட் பண்றதுக்கு நான் தயாரா இல்லை. நான் உயரமாய் பறக்கக்கூடிய விதத்துல தேவன் என்னை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில நீங்க கழுகை போல இருக்கும் பொழுதுதான் கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். எப்படி கழுகு உயரமாய் பறக்கிறதோ அப்படியே உங்களுடைய எண்ணங்கள் உயரமாக இருக்கணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மேலானவைகளையே நாடுங்கள்.
உன்னதங்களில் இருக்கக்கூடிய காரியங்களிலே உங்களுடைய நாட்டத்தை வைங்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன்? நீங்கள் அதற்காய் படைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட தன்மையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சிறந்த காரியங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும்படியாக தான் தேவன் உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார். அப்ப கழுகுக்கு சமானமாய், கழுகை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு கழுகை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்கேயாச்சும் கிடைச்சிச்சுனாக்கா கழுகு ஒரு நிமிஷம் பாருங்க. பார்க்கும்போது சொல்லுங்க, இந்த கழுகுக்குள்ள இப்படிப்பட்ட கேரக்டர் கடவுள் வச்சிருப்பாருனாக்க அதை காட்டிலும் சிறப்பான கேரக்டரை தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கழுகு உயரமாய் பறக்கிறது போல உயர்வான எண்ணம் உடையவர்களாக இருங்க. தாழ்வான எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனா சொல்லுங்கப்பா போதும். 35 40? நான் வேற அப்பயே இருக்கு 35 தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏத்திர போறாங்க, அது வேற பயமா இருக்கு. 35 மார்க் எடுத்து எப்படியாச்சும் பாஸ் ஆனா போதும். தாழ்வான எண்ணம். உங்களுடைய எண்ணங்கள் கழுகை போல உயரமாய் பறக்க வேண்டும். ஆண்டவரே, கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று சொல்லியிருக்கிறபடினாலே என் பள்ளியிலே என் கல்லூரியிலே நான் முதல் மாணவனாக வர வேண்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் என் கல்லூரியிலும் பள்ளியிலும் படித்த மாணவர்களை காட்டிலும் என்னை என் ஆண்டவர் சிறந்த மாணவனாக விளங்க செய்வார் என்று சொல்லி உங்களுடைய எண்ணங்கள் பெரிதாக இருக்கும் பொழுதுதான் கழுகுனுடைய தன்மை உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, லோனு, ஃபோன் ரீசார்ஜ், பெட்ரோலு, மித்திர செலவுகள், உங்களுக்கு கொடுக்குற காரியங்கள் கடவுள் பார்ப்பாரு. ஏங்க அப்பா, நமக்கு கொடுக்கறது கூட சேர்த்துக்கிறேன்டா பட்ஜெட்டில், உங்களுக்கு கொடுக்கறது எல்லாத்தையும் சேர்த்தா இவ்வளோ அமௌண்ட் வருது ஆண்டவரே. ஸோ இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டு ஒரு 3000 சமாளிச்சிடலாம் சமாளிச்சிடலாண்டவரே. அந்த மாதிரி பேசக்கூடாது. ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு தெரியாது, என்னுடைய எண்ணங்களை நான் பெரிதாக்குகிறேன், எனக்கு ஒரு சிறப்பான ஒரு இன்கிரிமெண்ட், என்னுடைய வருமானத்தில் ஒரு சிறப்பான மாற்றத்தை நீர் உண்டாக்கி தருகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க கடவுளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்கிற வேலையை காட்டிலும் உயர்வான கனமும் மரியாதையும் ஊதியமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தான் நீங்கள் தேவனை நம்ப வேண்டும். கொளுத்து வேலைக்கு போறாங்க, ஒரு நாளைக்கு கூலி பேசி கூட்டு போறான். 500 ரூபா கொடுப்போம்பா, வரியா? ஐயா வரையா, முடிஞ்சிச்சு. டீ காப்பி வாங்கி கொடுத்தான், கையில் 500 ரூபா கொடுத்தான், அவ்வளவுதான். அந்த கூலி வேலைக்கு அந்த காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். ஏன்னாக்க அந்த கூலி பேசிட்டு போறான், அந்த கூலிக்கு அந்த வேலைக்கு அந்த கூலி கிடைக்கிறது முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒருவன் ஒரு வேலைக்கு அழைக்கப்படும் பொழுது அந்த வேலையினுடைய கூலியை நிர்ணயிக்காமல், ஐயா நான் வேலைக்கு வர்றேன், என் வேலையை பாருங்க, நீங்க கூலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வேலை செய்யறான்னு வச்சுங்களேன். உங்க வீட்டில் நீங்க பார்ப்பீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மிக சிறப்பா நீங்க சொன்னது நீங்க சொல்லாதது ரொம்ப பெஸ்டான காரியங்கள் எல்லாம் சிறப்பா பண்றான். சிறப்பா பண்ணும் பொழுது அவன் மைண்ட்ல ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கிறான், உங்க மைண்ட்ல 500 ரூபாய் வச்சிருக்கீங்க. அவனை கொடுக்கும்போது எவ்வளவு கொடுப்பீங்க? அவனுக்கு எக்ஸ்ட்ரா 400 ரூபாவா? சிஸ்டர் சோத்திரம் சிஸ்டர். அவங்க ஓனர் அப்படித்தான் கொடுப்பாரா? பார்த்தீங்களா? உலகத்தான் எப்படியுமே எப்படி தெரியுங்களா? கசைக்கு கசை ஒரு 2 நோட்டு இருக்கான்னு திருப்பி பார்த்து நோட்டை கிஞ்சு போயிடும். ஒரு நோட்டு தான்டா இருக்கு, விட்ரு எனக்கு. இல்லப்பா ஒட்டிட்டு இருக்க போதுப்பா, உங்ககிட்ட இருந்து ஒட்டிட்டு வருமாடா. ஜிஎம் சொல்லுவாரு, பசை இருந்தா ஒட்டு, பசை இல்லைன்னா உதறு அப்படின்னு வரும். அப்பனா என்ன அர்த்தம்னாக்க, உனக்கு ஏதாச்சும் பணம் வர மாதிரி இருந்தால் ஒரு வேலை பாரு, பணம் வர அந்த வேலையே பார்க்காது, அந்த வேலை தூக்கி போட்டு அப்படியே போயிடுவார். நாங்கள் யோசிப்போம், என்ன மனுஷன் பாரு, பணம் வந்தாதான் வேலை பார்க்குறாரு, பணம் இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டேறாரு. அப்போ உங்க செய்யற கூலிக்கு வேலைக்கு ஏற்ற கூலி கொடுக்கறது வேற, நீங்க செய்த வேலைக்கு அதிகமான கூலி உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது தேவனால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் நான் சொல்றேன், நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பானதை தேவன் உங்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க உழைத்த உழைப்பு, நீங்கள் செய்த வேலை, நீங்கள் கொடுத்த நேரங்கள், நீங்கள் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் 1000 மடங்காய் மறுபடியும் பழுகி பெருகி உங்களுடைய கரங்களில் தேவன் வர செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முதலாவது என்னங்க? கழுகு உயரமாய் பறக்கக்கூடியது. அதனால தாழ்வான எண்ணமோ தாழ்வான நபர்களோட பழக்கம் இருக்கக்கூடாது. நம்மள மாதிரியே பலவீனப்பட்டவங்க கூட போயிட்டு உட்காந்து பேசக்கூடாது. அல்லேலூயா. மனுஷனுடைய தன்மை என்னன்னாக்க, ஜோடி சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. நம்மள மாதிரி யார் இருக்காங்க அவங்க கூட ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுவோம். நம்மள மாதிரி பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்க கூட ஈஸியாக அட்டாச் ஆகிடுவோம். நம்மள மாதிரி பிரச்சனை யார் வாழ்க்கையில் இருக்கோ அவங்க கிட்ட போய் நம்மளே உட்காந்து பேச ஆரம்பிச்சிடும். அதே போல பலவீனமாக இருக்கிறவங்க உங்களை போல பலவீனமாக இருக்கிறவங்க கிட்ட போய் உட்காந்து பேசக்கூடாது. பேசுனீங்கன்னாக்க இன்னும் பலவீனமாக தான் ஆவீங்க. அப்போ என்ன பண்ணணும்? நான் கழுகு, நான் கீழ்த்தரமான மக்களோட பழகக்கூடாது. என்னுடைய பழக்கம் எல்லாம் மேல்தரமான மக்கள். மேல்தரமான மக்கள் எங்கே இருக்கிறாங்க? பைபிளில் இருக்கிறாங்க.
பைபிள் யார் இருக்கிறா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது, தானியேல், இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணமுடைய மக்களோட பழகுங்க. அதனால தான் பைபிளை படிங்கன்னு சொல்றேன். பைபிளை படிக்கும்போது அப்படிப்பட்ட மக்களோடு நீங்க பழகுறீங்க. அவங்களோடு பழகும் பொழுது அவங்களுடைய கேரக்டர் உங்களுக்குள்ள வரக்கூடியதாக இருக்கிறது. போன தினத்துல நான் பைபிள் படிச்சுட்டே இருந்தேன். பைபிள் படிக்கும்போது அக்கினி சூளை அக்கினி தழலை பாதிப்பதில்லை, சிங்கங்கள் சிங்கத்தை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அக்கினி சூளை அக்கினி தழலை சேதப்படுத்துவதில்லை, சிங்கங்கள் சிங்கத்தை காயப்படுத்துவது இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி அக்கினி சூளையில போடுறாங்க. ஆனா இவங்க யாருனாக்க இவங்க அக்கினி தழல், ஃபிளேம்ஸ் அப்படின்வாங்க. தீ எரியும் போது அப்படியே பறக்கும் பாத்தீங்களா, சிவப்பு கலர்ல மஞ்சள் கலர்ல. இவங்க அக்கினி தழலா இருக்கிறாங்க. அக்கினி தழலை தூக்கி அக்கினியில போட்டா அக்கினி ஒண்ணுமே பண்ணாது. அதே போல சிங்கத்தை தூக்கி சிங்க கபியில போட்டா சிங்கங்கள் ஒண்ணுமே பண்ணாது. சிங்க கபியில ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டீங்கன்னா தான் ½ அன் ஹவர்ல காலி ஆயிடும். பீஸ் பீஸா காலி பண்ணிடுங்க. முயல் குட்டியை போட்டாலும் காலி, ஒரு மானை போட்டாலும் காலி. ஆனா சிங்க கபிக்குள்ள சிங்கத்தை தூக்கி போட்டீங்கன்னாக்கா சிங்கம் அப்படியே பார்க்கும், என்னடா ஆல்ரெடி 5 பேர் இருக்கிறோம், இதுல இவன் வேறையா, அடப்போங்கடா, அவனுங்க போற 2 கறிக்கும் 2 எலிக்கும் ஒரு போட்டிக்கு ஒருத்தன் வந்துட்டான் போல அப்படின்னு சிங்கங்கள் பார்த்து அப்படியே போகும். அப்ப பைபிளை படிக்கும் பொழுது நீங்கள் பலதரப்பட்ட மக்களோடு பழகுகிறீர்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஏன் பைபிள் படிக்கணும்னு சொல்றேன்? பைபிள் படிச்சுனாக்கா நல்ல மனிதர்களுடைய பழக்கம் உண்டாகும். பைபிளை படிக்காம மூடி வச்சிங்கனாக்கா பக்கத்து வீட்டுக்காரக்கா சரோஜாக்கா, மீனாட்சி அக்கா, கிளாரன்ஸு, இப்படிப்பட்ட ஆட்களோட பேசினீங்கன்னாக்க அவங்க என்ன கேட்பாங்க, எப்படி இருக்கு முட்டி வலி, அவங்களே மறந்துருப்பாங்க. இவங்க ஞாபகப்படுத்துவாங்க. தொட்டு பார்த்துட்டு, ஆமா முட்டி வலிக்குது இல்ல, அப்புறம் அந்த இது சொன்னையே ப்ரெஷர் எப்படி இருக்குது செக் பண்ணியா, செக் பண்ணா விட்டுற போறக்கா, டப்புன்னு தூக்கிடும் ஆளை. அவங்க பார்ப்பாங்க, நீ வராம இருந்தா கூட நல்லா இருந்திருப்பேன் போல, உங்ககிட்ட பேசியே நான் கெட்டு போறேன்ட்டு கோயிலுக்கு வந்துட்டு சில பேர் என்ன பண்ணாக்கா மதம் மாறுறதை விட மனம் மாறிடுவாங்க. சில பேரை பார்த்த உடனே சோத்துரு ஆண்டவரே கண்ணில் படக்கூடாதுப்பா, கண்ணில் படக்கூடாது, வாலண்டரியா போய் பேசினவங்க இப்போ அவங்கள பார்த்தோன்னே ஆண்டவரே அவ கண்ணில் மட்டும் நான் பற்றக்கூடாதுப்பா, எப்படியாச்சும் நான் மறைச்சிருங்க ஆண்டவரே, சோத்துரு வேகமாக போவாங்க. அக்கா நீங்க அவங்கள பார்த்தேன் கூப்பிட்டேன், நீங்க பேசாம பார்க்காம போய்கிட்டே இருந்தீங்க. அப்படியா, நான் கவனிக்கலையேம்மா, அந்த நேரத்தை மட்டும் நின்று பேசியிருந்தீங்க, உங்களுடைய சார்ஜில் 25% இறக்கியிருப்பாங்க. ஃபோனில் சார்ஜ் எப்படி இறங்குதோ அப்படி உங்களுடைய விசுவாசத்தை இறக்கி உங்களை வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. அதனால தான் சுற்றி இருக்கிற ஆட்களோட அதிகமாக பேசக்கூடாது. நீங்க கடவுளுடைய மனுஷர்களோடு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கை மாறின பிற்பாடு அநேகர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படணும். அநேகர் உங்ககிட்ட, ஐயா அப்பா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்களேன், என் கடவுள் குறித்து சொல்லுங்களேன், முதோடு இப்போ நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறீங்க, இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கீங்க, எனக்கு கடவுளை குறித்து சொல்லுங்க, இந்த கடவுள் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு மனுஷனை உள்ள கொண்டு வரணும். அப்படின்னாக்க நீங்க பைபிளுக்குள்ள போகணும். எவன் ஒருவன் வேதத்துக்குள்ள போகிறானோ அவனால் மாத்திரம்தான் ஒரு மனிதனை சபைக்குள்ள கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, பைபிளுக்குள்ள போகாம ஒரு மனுஷனை சபைக்குள்ள கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு மனுஷனை சபைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னாக்க எவ்வளவு வேகமா கொண்டு வந்தீங்களோ அவ்வளவு வேகமா அவன் வெளியில போயிடுவான். அப்ப கழுகுகளை போல உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களாக இருங்கள். உயரத்தில் பறப்பது போல் உயர்ந்த எண்ணத்தை உடையவர்களாக இருங்கள். தாழ்ந்த எண்ணம் உடையவர்களோடு கூட சவகாசத்தை குறைத்து கொள்ளுங்கள். அவர்களோடு பேசுறத அவாய்ட் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ரிடியூஸ் பண்ணுங்க, குறைச்சிக்கிட்டு வேதத்தில் இருக்கிற நல்ல மனிதர்களோடு கூட பழகுங்கள். இவர்கள்ட்ட பழகினீர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. சோ முதல் காரணம் என்னன்னாக்க அதிக உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டது கழு. இரண்டாவது, அதிக கூர்மையான பார்க்கும் தன்மை கொண்டது கழு. கழுகு எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அது தன் கண் பார்க்க வேண்டிய காரியம் எதுவோ அதை மிக உன்னிப்பாய் சரியாய் பார்க்கக்கூடிய ஷார்ப் விஷனை தேவன் கழுகுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? முதல்ல கழுகு என்ன பண்ணும்? லிமிட்லெஸ் ஃப்ளையிங், உயரத்தில் பறக்கக்கூடிய தன்மை கொண்டது. இரண்டாவது ஷார்ப் விஷன், உன்னிப்பாய் கூர்மையான பார்வை திறனை தேவன் கழுகுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கழுகுனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் பார்த்தீங்கன்னாக்க மனிதன் பார்க்கிற தூரத்தை காட்டிலும் பல மடங்கு தாண்டி பார்க்கக்கூடிய விதத்தில் அதனுடைய லென்ஸை அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுடைய கண்ணில் 2 லென்ஸ் இருக்குது. 2 லென்ஸ் என்னக்கா கான்கேவ் கான்வெக்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கு என்னன்னாக்க ஒரு பொருளை பக்கத்தில் பார்க்குறீங்க, டக்குன்னு ஒரு பொருளை தூரத்தில் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் லென்ஸ் என்னன்னா டக்குன்னு மாறுது. ஸோ 2 விதமான பார்வை திறனை உங்களுக்கு கண்களில் கொடுத்துருக்க போல கழுகுனுடைய ஒரு தன்மை என்ன கொடுத்துருக்கிறான்னா கடவுள், தூரத்தில் அது எதை பார்க்குதோ அதை ஜூம் பண்ணி எப்படி கேமராவில் பக்கத்தில் போறீங்களோ அதே போல கழுகு தான் பார்க்க வேண்டிய விதத்தை மிக தெளிவாய் பார்க்கக்கூடிய விதத்தில் அது கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் ஜூம் பண்ணி கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குமா, ஷார்ப்பான விஷன்
கழுகுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கழுகை போல் இருக்கிறீங்கனாக்க, உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு விஷன் இருக்கணும் அப்படின்னாக்க, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உங்க வாழ்க்கையில ஷார்ப்பான விஷன் இருந்தா மட்டும் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். ஹல்லேலூயா. கழுகு உயரமா ஒரு மலையில உட்கார்ந்திருக்கு. கடல்ல பாக்குது. ஒரு மீன் விளையாண்டுகிட்டு இருக்கு கடற்கரையில. இப்ப அந்த மீனை வந்து அந்த கழுகு பிடிக்கணும்னு வச்சுங்களேன், மேல இருந்து அப்படியே பார்க்குமா. பார்த்து ஜூம் பண்ணி கரெக்டா அந்த மீனை பார்த்துருமா. பார்த்துட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ண அந்த கழுகு. இருக்கிற பறவைகள்லயே எனர்ஜி சேவிங் பண்ற பறவை என்னக்கு கழுகு மாத்திரம் தானாம். அந்த இரையை பார்த்துருச்சுனாக்க வேற இரையை பார்க்காதான். அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயும் திரும்பாதான். இப்படி போய் அப்படிலாம் போகாதான். எடுத்துச்சு அப்படின்னாக்க ஸ்ட்ரைட்டா போய் எந்த பாயிண்ட்ல அது பார்த்துச்சோ அந்த பாயிண்ட்ல அங்க இருக்கிற அந்த ஃபிஷ்ஷையோ அந்த இரையவோ ஒரு முயலோ ஒரு எலியோ ஒரு அணிலோ எதுவாக இருந்தாலும் அதை கரெக்டா டார்கெட் பண்ணி டக்குன்னு தூக்கிடுமா. அதுக்கு தேவன் ஒரு ஷார்ப்பான ஒரு விஷனை கொடுத்துருக்கிறாரா. இன்றைக்கு நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஷார்ப்பான ஒரு விஷன் இருக்கணும். உங்களுடைய கவன சிதறல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா. கழுகுக்கு கவனச்சிதறலே வராதாம். ஏன்னா, அது ஒரு விஷயத்த பார்த்துருச்சு அப்படின்னாக்க, அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருக்குமாம். எந்த பக்கமும் டிஸ்ட்ராக்ஷனே ஆகாதாம். இந்த பக்கமும் பார்க்காதாம், அந்த பக்கமும் பார்க்காதாம், மேலேயும் பார்க்காதாம். அது எதை பார்த்துச்சோ அந்த டார்கெட்டை மட்டும்தான் பார்த்து ஓடிக்கிட்டே இருக்குமா. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் கவனச்சிதறல் என்ன செய்யுதுனாக்க, உன் வாழ்க்கையில நீ அடையக்கூடிய காரியங்களை பக்கத்தில் இருந்தா கூட நீயே அதற்கு தூரமாய் வருகிறாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை எடுக்க முன்னாடி போவாங்களா இல்ல பின்னாடி போவாங்களா? முன்னாடி போனாதான் அந்த பொருள் எடுக்க முடியும். அப்போ உங்களுடைய கவனச்சிதறல் என்ன பண்ணுதுனாக்க, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் எடுக்கக்கூடாதபடிக்கு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறீங்க. அதுதான் என்ன பண்ணுதுன்னா கவனச்சிதறல். இப்போ கோயில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, கடவுளை பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்குறீங்க. இது எல்லாம் நல்லதா கெட்டதா? நல்லது. இந்த நன்மையான காரியங்கள் நீங்க எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து பார்க்குறீங்க, கேட்குறீங்க, உள்ள அலோவ் பண்றீங்க, அந்த அப்டேட்ஸ் எப்படி நீங்க புதுப்பித்துக்கிறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படிப்பட்ட கான்சன்ட்ரேஷன் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது தான் நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆலயத்துல வந்து நான் 365 நாளும் இல்ல 53 வாரமும் நான் கரெக்டா உட்காந்துட்டேயா, அப்ப கூட என் வாழ்க்கை மாறலையா? இடத்த அடிச்சதுக்கு உட்காந்தீங்க. அல்லேலூயா. சில பேர் சண்டை வேற, என்ன என் சீட்ல உட்காந்துருக்கா, தள்ளி அப்படியே எங்க அப்பா சீட்டை பிடிக்கிறது தான் வேலை. அந்த இடத்துல உட்காந்தா இல்ல அந்த இடத்துல உட்காந்தாதான் ஒரு மாதிரி ஒரு பிரசன்ஸ் இருக்கியா. அந்த இடத்துல ஒரு சீட்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் மனசுல தான் இருக்குது. எங்க வேணாலும் உட்காருங்க. நான் இன்னைக்கு வெளியில உட்காந்தேன், என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வர்ஷிப்பு. இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உள்ள வலிச்சுனே போச்சு. எங்க உட்காந்துருக்கோன்னு கிடையாது, என்ன பண்றோன்றது முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ கழுகுக்கு கூர்மையான பார்க்கும் திறனை தேவன் கொடுத்திருக்கிறாரா. அது எப்படி பார்த்து தன் இரையை பிடிக்கிறதோ, நேரத்தை வீணடிக்காமல் இருக்கிறதோ, அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை ஆசைப்படுறீங்க, ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறீங்க, சுகத்திற்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு உயர்வுக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதுல மாத்திரம்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கழுகு எப்படி தன் இரையை நோக்கி பயணப்பட்டு அதை பிடித்து கொண்டு வருகிறதோ, அப்படியே படிக்கிற பிள்ளைங்க, வேலை பார்க்குறவங்க, ஊழியர் செய்றவங்க எல்லாரும் ஒரு நோக்கத்தோட தான் விடுறோம். அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை அடையிற வரைக்கும் ஃபோக்கஸ்டா இருங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அது பெருகிற வரைக்கும் ஃபோக்கஸ்டா இருங்க. சொல்லிக்கிட்டே இருங்க, இதை நான் கட்டாயம் அடைவேன். ரைட் பிரதர்ஸ் அப்படின்ட்டு 2 சகோதரர்கள் இருந்தாங்களாம். சைக்கிள் கடை வச்சு நடத்துனாங்களாம். என்ன நடத்துனாங்க? சைக்கிள் கடை. வாடகைக்கு சைக்கிள் விடுறது, சைக்கிளை ரிப்பேர் பண்றது, இதான் அவங்களுக்கு வேலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பறவைகளை பார்த்தாங்களாம். பார்க்கும் பொழுது, அண்ணா என்னண்ணா பறவைலாம் பறக்குது, நம்மளால பறக்க முடியாதா? என்ன தம்பி பறக்க முடியாது? நடந்துகிட்டு இருந்தோம், இப்போ சைக்கிள் இருந்தாலும் நம்ம சீக்கிரம் போறோம், பறந்தா இன்னும் சீக்கிரம் போகலாமே, நம்ம ஏன் ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதில் வர்ற காசெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கலாம், பறக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிக்கலாம் முயற்சி பண்ணாங்களாம். ஊரில் இருக்கிற ஜனங்க எல்லாம் சொன்னாங்களாம், இது வீண் முயற்சி, வேஸ்ட்டு. ஒழுங்கா சைக்கிள் கடை நடத்தி பொழப்ப நடத்துறதை பார்க்காம சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக வீண் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது வீண் முயற்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்களும் விடாமல் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு ஒரு நாள் பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிச்சு கொஞ்சம் தூரம் பறந்து கீழே இறங்கிட்டாங்களாம். அந்த ஊர்ல அந்த ஜனங்கள்லாம் கூடி வந்துட்டு சொன்னாங்களாம், பா விடாமுயற்சியில சாதிச்சுட்டாங்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேற ஒருத்தனை குறிச்சு பேசுறதுக்கு போயிட்டாங்களாம். ஹல்லேலூயா.
இந்த உலகத்துல சாதிக்கிறவன் பேசிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிறவன் சாதிச்சுக்கிட்டே இருப்பான். இவன்லாம் சாதிக்க போறானான்னு சொல்லி பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஆமா. இன்னைக்கு உங்கள குறிச்சு பேசுவான். நாளைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்னப்பா அவர் ஜெயிச்சுட்டாரு. இப்ப யார குறிச்சு பேசுறான்? அவர குறிச்சு பேசலாம். அவரு பாரேன் என்னத்தான் பண்ண போறியோ? இவங்க வாழ்நாள் முழுக்க மத்தவங்கள குறிச்சு பேசி பேசியே ஒண்ணுமில்லாம போவானுங்க. சில பேரு நான் சாதிச்சு காட்டுறேன்ப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் சாதிச்சுக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா! இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசு நாமத்துல நான் சாதிப்பேன். நான் சுகமா இருப்பேன். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் மேல வருவேன். நான் கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்வேன். என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வாரு. நான் படிக்கிற படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல வேலையை கொடுப்பாரு. நல்ல ஊழியத்தை நான் பண்ணுவேன். நல்ல காரியங்களை கடவுளுக்காக நான் செய்து முடிப்பேன். அப்படின்ட்டு ஃபோக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய ஃபோக்கஸ் உங்க வாழ்க்கையில சிறந்த இடத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! இருக்கீங்களா? அப்ப கழுகுக்கு என்னங்க? உயரமாய் பறக்கக்கூடிய தன்மை. அடுத்து கூர்மையாய் பார்க்கக்கூடிய ஷார்ப் விஷனை கடவுள் கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கும் அந்த ஷார்ப் விஷனை அதை விட ஜாஸ்தியா கொடுத்திருக்கிறார். சார் எப்படி சார் கழுகுனுடைய கண்கள் அவ்வளவு கூர்மையாக இருக்கிறது போல என்னுடைய கண்களையும் என்னுடைய பார்வையையும் நான் எப்படி கூர்மையாக்குவது? அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். ஹல்லேலூயா! திருப்பி அங்கதான் வர்றேன். பைபிளை ஒரு மனுஷன் படிக்க 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 அவனுடைய கான்சென்ட்ரேஷன் லெவலை தேவன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. ஒருத்தன் வேதத்தை படிக்க 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 அந்த வேதம் அவனோடு இடைபட இடைபட அவனுடைய ஃபோக்கஸ் சிங்கிள் ஃபோக்கஸா மாறிடும். இரண்டாவது, அவனுக்கு கவனச்சிதறல் உண்டாகாது. அவன் எதை நினைக்கிறானோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அதே நோக்கத்தோடும் அதே எண்ணத்தோடும் கூட இருந்து அதை முடிக்கக்கூடியவனாக இருப்பான். ஹல்லேலூயா! அப்ப ஏன் பைபிள் படிக்கணும் அப்படின்னாக்கா, பைபிள் படிச்சினாக்கா நல்ல மனிதர்களை குறித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பைபிள் படிச்சினாக்கா கவனச்சிதறல் உண்டாகாது. எப்படி ஒரு மனுஷன் மிக சிறப்பாய் செய்தான். தானியேலை தூக்கி சிங்கக்கபியில போடப்படும் என்று சொன்ன செய்தி வந்த பிற்பாடும் அது கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் எருசலேமுக்கு நேராய் பலகணி திறந்திருக்க முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினான். அவனுக்கு ஃபோக்கஸ் ஒண்ணே ஒன்று தெரியும், என் கூட கடவுள் இருக்கிறபடினால எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா! தூக்கி சிங்க கபில போட்டாலும் கடவுள் அவனை காப்பாத்தினாரா இல்லைங்களாங்க? வெளியில கொண்டு வந்தார். அப்ப அவனுடைய ஃபோக்கஸ் யாருக்குள்ள கரெக்டான ஃபோக்கஸ் இருக்கிறதோ அவங்கள பிசாசே நினைச்சாலும் அழிக்க முடியாது. காரணம், அந்த ஃபோக்கஸை கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இருக்கீங்களா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபோக்கஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க, கூர்மையா பார்க்க ஆரம்பிச்சிங்கனாக்க, பைபிளை கூர்மையா படிக்க ஆரம்பிச்சிங்கனாக்க, கூர்மையா செய்தியை கேட்க ஆரம்பிச்சிங்கனாக்க, உங்க வாழ்க்கையில் அடுத்து 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 உங்களை தேவன் உயர்வுக்குள்ளே கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஸோ கழுகுனுடைய 2வது தன்மை சொல்லிட்டேன். கழுகுனுடைய 3வது தன்மை உயிருள்ள உயிரினத்தை தான் உண்ணும். ஸ்ட்ராங் டெசிஷன். என்னதுங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஸ்ட்ராங் டெசிஷன். கழுகுக்கு திடமான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஆற்றலை தேவன் கழுகுக்கு கொடுத்திருக்கிறார். தானியேல் என்ன பண்ணாங்கன்னா, பாபிலோனுக்கு அடிமைகளை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனோன்னு நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, எல்லாம் அதுல சிறப்பான ஆட்கள்லாம் கூட்டிட்டு வாப்பான்றார். சிறப்பான ஆட்கள்லாம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே அவங்க சொல்றாரு, இவங்க எல்லாத்துக்கும் 3 வருஷம் யூஜி கோர்ஸ். எத்தனை வருஷம்? 3 வருஷம் யூஜி கோர்ஸ். இவங்களை கொண்டு போயிட்டு 3 வருஷம் நம்ம நாட்டு மொழியை கற்றுக் கொடுங்க, பாஷையை கற்றுக் கொடுங்க, எழுத்தை கற்றுக் கொடுங்க, எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுங்க, இவங்களை பெஸ்ட்டாக்கி கூட்டிட்டு வாங்க. 2வது, நான் சாப்பிட்ற சாப்பாடும் நான் குடிக்கிற திராட்சை ரசமும் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. கூட்டு போனாக்கா தானியேல் சொல்றாரு, அந்த மாஸ்டர்கிட்ட சொல்றாரு, சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். என்னப்பான்னு கேட்குறாரு. சார் எங்களுக்கு ராஜாவுடைய போஜனம் திராட்சை ரசம்லாம் வேணாம். அப்புறம் எங்களுக்கு வெறும் பருப்பு, கீரை, தண்ணி இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் ஆரோக்கியம் பாருவோம். அவன் சொல்கிறான், ஐயோ வாய்ப்பே இல்லை, ராஜா தலையை வாங்கிடுவார், நீ சொல்கிற மாதிரி என்னால் செய்ய முடியும். அவன் சொல்கிறான், கொஞ்ச நாளைக்கு கொடுத்து பாருங்கள், நாங்கள் எப்படி இருக்கோன்னு பாருங்கள், நாங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருந்தோம்னாக்கா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நீங்கள் கொடுங்க நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் எப்படி இருக்கோன்னு பாருங்கள் அப்படின்ட்டு ராஜாவுடைய போஜனத்தையும் திராட்சை ரசத்தையும் குடிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்தாங்களா. அதே போல் கழுகுக்கு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. என்னன்னாக்க அது செத்து போனதை சாப்பிடாதான். ஹல்லேலூயா! இருக்கீங்களா? 2 கழுகு இருக்குது. பிணந்தின்னி கழுகு ஒன்று இருக்குது, கழுகு ஒன்று இருக்குது. பிணந்தின்னி கழுகு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக பறக்காது, கழுத்து அதுக்கு பெருசாக இருக்கும், அதுக்கு வேட்டையாடி சாப்பிட தெரியாது. மிச்சம் மீதி கிடக்கு பார்த்தீங்களா, அதை தான் போய் சாப்பிடும். எங்கே பிணம் கிடக்குதோ, எங்கே செத்து கிடக்குதோ, எந்த மிருகம் சாப்பிட்டு போட்டிருக்குதோ அதை போய் சாப்பிடும். அது பிணந்தின்னி கழுகு. ஆனால் கழுகுலேயே ராட்ச கழுகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுகு என்னன்னாக்கா செத்து போனது பக்கமே போகாது. 100 மீன் செத்து கடற்கரையில் கடந்தா கூட பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்.
எங்க உயிருள்ள ஒரு உயிரினம் இருக்குதோ அந்த உயிரினத்தை மாத்திரம்தான் அது வேட்டையாடி அதை பறித்து அதை எடுத்து அது உயிரோடு அந்த ரத்தம் அதில் இருக்கும் பொழுதுதான் அதை புசிக்கக்கூடிய ஒரு டெசிஷனை கழுகுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில செத்து போன நபர்கள், செத்து போன காரியங்களை குறித்து நீங்க பேசவே கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கழுகு எப்படி செத்து போனதை மதிக்கவே மதிக்காதோ அதே போல உங்களை வேதனைப்படுத்துகிற மனிதர்கள் யாருனாக்க செத்து போன மனிதர்கள். உங்களை குற்றப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, உங்களுடைய பலனை குறைய பண்ணுகிற, நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் யாருனாக்க செத்து போனவங்க. ஒரு உலகத்தானுக்கு கிறிஸ்தவனுக்கு என்ன சார் வித்தியாசம்? உலகத்தான் மற்றவன் நல்லா இருக்கக்கூடாது, தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உலகத்தான். தனக்கு ஒண்ணு குறைவானாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ கழுகு எப்படி செத்து போனதை கவனிக்காம உயிர் உள்ளதன் மேல் நோட்டமாக இருக்கிறதோ அப்படியே கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் செத்து போன மனிதர்களுடைய வார்த்தையை காதுல கேட்கவே கூடாது. அசட்டை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சட்டை பண்ணவே கூடாது. தாவீது இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவன் சீயோன் கோட்டையை பிடிக்க போகிறான். அப்ப சுத்தி இருக்கவங்க சொன்னாங்களா, சப்பானிகளும் குருடர்களும் உன்னை தடுப்பார்கள். அப்பனா அவனை அசிங்கப்படுத்தினாங்களா, நீ எல்லாம் போய் சீயோன் கோட்டையை பிடிக்க போற, நீ எல்லாம் ராஜாவாகக்கூடிய தகுதி இருக்கா உனக்கு? உன்னை யார் தடுப்பாங்க தெரியுமா? கண்ணு தெரியாதவனும் கால் இல்லாதவனுமே உன்னை தடுத்துருவான். அவ்வளவு ரொம்ப லீஸ்ட் பர்சன் நீ. ஆனால் அடுத்த வசனம் போட்டிருக்குது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா. வாழ்க்கையில எப்ப நீங்க உயர்வீங்கன்னாக்க செத்து போனவனுடைய வார்த்தைகளை கேட்க கூடாது. உயிர் உள்ள வார்த்தைகள் தேவன் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் கழுகுகளாக இருப்பீர்கள் என்றால் செத்து போன மனிதர்களுடைய வார்த்தையை கேட்க கூடாது. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இதுல உயிர் இருக்குது. நீங்க கழுகா இருந்தா உயிர் உள்ளதை தான் சாப்பிடணும். செத்து போனதை சாப்பிடக்கூடாது. செத்து போன மருத்துவருடைய வார்த்தைகள், செத்து போன மனிதர்களுடைய வார்த்தைகள், செத்து போன எதிரிகளுடைய வார்த்தைகள், நாம் நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும் பொழுது சட்டையே பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் எங்க சின்ன வயசுல சண்டை போட்டுருப்போம். ஏய், அதுதான் கத்திட்டு நீயே கத்திக்கிட்டு இருக்கிற. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தண்டை வாய் வலிக்கும் அப்படின்னு அவங்க அம்மா அந்த குழந்தைய சூரியனை மாதிரி கூட்டு போவாங்க. அந்த போய் அப்படியே மெடுக்க அப்படியே போவான். சூரியனை பார்த்து நாய் குலைச்சிக்கிட்டு இருந்தால் சூரியன் ஒன்றுமே ஆகாது. சூரியன் அப்படியே தான் இருக்கும். நாய்க்கு தான் அப்படியே வாய் குலைச்சு அப்படியே சோர்ந்து போய் கீழே விழுந்துடும். அதே போல் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களை வேதனைப்படுத்தணும், நீங்கள் டென்ஷன் ஆகணும், நீங்கள் வந்துட்டு ப்ரெஷர் ஆகணும், நீங்கள் வந்துட்டு குழம்பணும், நீங்கள் வந்துட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் மேலே வரக்கூடாது, நீங்கள் நல்லா படிச்சிடக்கூடாது, நல்ல வேலை கிடைச்சிடக்கூடாது, நீங்கள் சிறப்பாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களை குறித்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது காது கேட்காதவனை போல இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? காது கேட்காதவனை போல. கழுகு சட்டையே பண்ணாதான். அந்த பக்கம் 2 முயல் செத்து கிடக்குது, இந்த பக்கம் 4 கோழி செத்து கிடக்குது, ஒரு ஈ செத்து கிடந்தது, கடை இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி முயல் செத்து கிடக்குது, ஆடு செத்து கிடக்குது, மீன் செத்து கிடக்குது, கழுகு சட்டையே பண்ணாது. என்ன ஏதோ செத்து இருக்க சாப்பிடு, நான் உயிருள்ளதை மட்டும்தான் புசிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க கடவுளுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னாக்க மற்றவருடைய வார்த்தைகள் உங்களை வந்துட்டு டிரைவ் பண்ற மாதிரி இருந்துச்சுனாக்க அது பிசாசுனுடைய வார்த்தை. எந்த வார்த்தை உங்களை வந்துட்டு எனர்ஜி கொடுக்குதோ அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதுலதான் உயிர் இருக்குது. அப்ப கழுகு எப்படி உயிருள்ள உயிரினத்தை உன்று வாழ்கிறதோ அப்படியே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உயிருள்ள கடவுளுடைய வார்த்தையை உண்ணுதான் நீங்கள் வாழணும். அதுதான் வேதம் போட்டிருக்குது. திருப்தியான ஆகாரத்தை பார்க்கலும் உம்முடைய வசனமே எனக்கு. நான் வசனம் தெரியுமா தெரியாது? நான் தான் சொல்றேனா? ஹலோ, இருக்கீங்களா? ரொம்ப நேரம் நான் வேகமா பேசிட்டு இருக்கணும், எல்லாரும் அப்படியே மியூட் மோடுக்கு போயிட்டீங்க போல. அப்படியே ஒண்ணும் கிடையாது. ஆகார திருப்தியை காட்டிலும் கடவுளுடைய வார்த்தை கொடுக்கக்கூடிய திருப்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த திருப்திக்கு ஈடே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப இதுல ஜீவன் இருக்குது, இதுல உயிர் இருக்குது. இயேசு சொன்னார், நானே ஜீவ பலியா, ஜீவ அப்பமா இருக்கிறது. ஜீவ அப்பம்னாக்க உயிர் கொடுக்கிற உணவாக இருக்கிற இந்த வேத வசனம் உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி கழுகு
செத்ததை சாப்பிடாமல் உயிருள்ளதை சாப்பிடுகிறதோ அப்படியே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்க உங்களை சாகடிக்கிற அல்லது செத்து போன மனிதர்களுடைய வார்த்தைகளை உள்ள அலோ பண்ணவே கூடாது. அதற்கு ஆப்போசிட்டா கடவுளுடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசணும், கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்லணும். கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது சாப்பிடுறதுக்கு சமானம். கடவுளுடைய வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுது சாப்பிட்ட வார்த்தை ஜீரணமாகிறதுக்கு சமானம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஜீரணமாகணும்ல. துபாயில் ஒரு ஹோட்டல் இருக்கான், உலகத்தில் இருக்கிற எல்லா உணவும் அந்த ஹோட்டலில் கிடைக்குமா. அந்த ஹோட்டலுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆகாரத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு வாமிட் எடுப்பாங்களாம். திருப்பி வந்து வேறு டிஷ்ஷை ட்ரை பண்ணுவாங்களாம். என்ன அப்படின்னாக்கா எல்லா டிஷ்ஷையும் சாப்பிட்றணும், அதனுடைய டேஸ்ட் என்னன்னு பார்த்துடணும். ஆனால் ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டது ஃபஸ்ட்டு என்ன ஆகணும்? ஜீரணம் ஆகணும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறீங்க, படிக்கிறது வந்து சாப்பிட்டதுக்கு சமானம். இப்போ சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும். ஜீரணம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தையை வாயை திறந்து சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லணும். உங்ககிட்ட வேதனைப்படுத்தும்படி பேச வராங்க பார்த்தீங்களா, அவங்க மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லணும். என்னக்கா மாதிரி இல்லையே, ஏய் ஆரோக்கியமாக இருக்கிறேன் வாரியா, கொண்டி கொண்டி நிற்கலாமா? அவங்க பார்க்கணும், அத்தடி பெரிய ரவுடியா இருக்கும் போலேப்பா இந்த அம்மா, இந்த அம்மா கிட்ட வச்சுக்க கூடாதுப்பா, ஓடலாம் 2 பேரும் ஓடலாம் வரியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 66 வயசாயிடுச்சு. நான் எப்போ எப்படின்னா இருக்கீங்க? ஏய் நான் நல்லா இருக்கேன் வாரியா, 2 பேரும் ஓடுவோமா வரியா? 1 கிலோமீட்டர் நீ முன்னாடி வர நான் முன்னாடி பார்க்கலாமா? நான் கேட்பானா ஏன்னா நல்லா இருக்கேன்னு கேட்டா எப்பயுமே ஓடலாமான்னு கேட்குறேன். அப்புறம் ப்ரூவ் பண்றாரு நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். அப்படிதான் நீங்க ப்ரூவ் பண்ண, உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க? சூப்பரா, கடவுள் நல்லா வச்சுக்கிறாரு, கடவுள் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு, இன்னும் நான் நல்லா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. சொன்ன உடனே அவங்க ஆஃப் ஆகிடுவாங்க. சரி என்ன நம்ம ஏதோ பேச வந்தோம், ஏதோ பேசிக்கிட்டு இருக்குது, சரிக்கா வரேங்கா, தயவுசெய்து போயிடுமா, திருப்பி வந்துடாத, அப்படியே ஆள் அமுச்சு விட்டுறணும். அப்போ நான் சொல்கிறேன், செத்து போனதை சாப்பிட உயிர் உள்ளதை தான். ஆமாம், கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கே சொன்னார், பீருண்டதையும் கொலையுண்டதையும் தானாய் செத்ததையும் புசிக்காதீங்க, பாய்சன் அது, உங்களை கொன்றும். அது கோழி கடையில் போட்டிருக்கான், அக்கா அந்த கோழி 150 ரூபாக்கா, என்னப்பா இவ்வளோ ரேட்டு சொல்கிறேன்? அந்த கோழி எடுத்து காட்டுறான், அக்கா செத்து 3 நாள் ஆச்சு. கொலகார பயிர்களா, 150 ரூபா உயிருள்ள கோழி, செத்து போன கோழி 70 ரூபாயா? அதுக்கு நீ இப்படியாடா விற்கிறது? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, போயிட்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினேன். வாங்கி வந்துட்டு ஓப்பன் பண்ணேன், எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. கடை காட்ட போனேன், ஆனால் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுண்ணே. வேணான்னு சொல்லு, காசை வாங்கிக்கோ. தெரியாத வார்த்தையில் என்கிட்ட சொல்லாது. தெரியாத வார்த்தை, பிஸ்கட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனேப்பா, எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க, நீ ஒருத்தன் தான் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கிற. நான் யோசிச்சேன், ஐயோ இவங்ககிட்ட எப்படி தான் புதிய கன்சில் எடுத்து போயிட்டானே. பாருங்கண்ணே, பார்த்தாரு பாருங்க, மார்ச் 24, இப்போ என்னது மே, அப்போ 2 மாதம் முடிஞ்சு போச்சுண்ணே. பைசா வாங்கிட்டு போ, வியாபாரத்தை கெடுக்காது. நான் பார்த்தேன், அடா பாவி, எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் வித்துக்கிட்டு வியாபாரத்தை கெடுக்காதுன்னு சொல்றியா? அப்போ என்ன நினைக்கிறேன்னாக்க, ஒரு பொருள் உற்பத்தி ஆகும் போது ஒரு ரேட் இருக்கும், அது எக்ஸ்பைரி நெருங்க அதுக்கு என்னக்கா பர்சன்டேஜ் கூடும். 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் விற்றுனா 1 ரூபா லாபம். எக்ஸ்பைரியான பிஸ்கட் பாக்கெட் விற்றீங்கன்னாக்கா 2 ரூபா கொடுப்பான், 3 ரூபா கொடுப்பான். அதை சாப்பிட்றவங்க எதை என்னத்துக்காருது? அதே போல கடவுள் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில செத்து போனதை சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா சொல்லிக்கிட்டே இருங்க. நான் இப்போ செய்தி கேட்குறீங்க, வீட்டுக்கு போனே சில பேர் வருவாங்க, அப்படியா இப்படியா என்னாச்சு இதாச்சு. நான் உயிருள்ளதை மட்டும் தான் சாப்பிடுவேன், கடவுளுடைய வார்த்தையை மட்டும் தான் சாப்பிடுவேன், கடவுளுடைய வார்த்தையை மட்டும் தான் உட்கொள்வேன். அதுதான் எனக்கு ஜீவன், அதுதான் எனக்கு ஆரோக்கியம், அதுதான் எனக்கு பலன், அதுதான் எனக்கு ஆற்றல். தானியேலின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறபடினாலே உலகத்தின் உணவுகளை அல்ல, தேவனுடைய வார்த்தையை தான் நான் அதிகமாக உட்கொள்ளுவேன். ஜீவ அப்பமாகிய இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அப்படி நீங்க பேசும் பொழுதுதான் அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, 3 காரியங்களை சொல்லிட்டேன், வேகமா 4வது காரியத்தை சொல்லிட்டு போயிடுறேன். 4வது காரியம், தன்னை வளர்த்து கொள்ளும் புதிய காரியத்தை முயற்சித்து கொண்டே இருக்குமா. சவுண்ட் இன் டெவலப்மெண்ட். கழுகு எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு போட்டோல பாக்குறேன், ஒரு கடா, ஆட்டு கடானா இவ்வளவு பெருசு இருக்கும், கொம்புலா இருக்குதுக்கு. அந்த ஆட்டுக்கடா வனாந்தரத்துல போகுது, ஒரு கழுகு வேகமா வந்து அதனுடைய அந்த காலில் இருக்கக்கூடிய காரியத்தை வச்சு ஒரு சொருகுச்சு பாத்துங்க, அப்படியே உள்ள போகுது. உள்ள போய் ஒரு தூக்கிட்டு பறக்க முடியாம அந்த என்ன சொன்ன கடா, ஆட்டு கடா, அந்த கடாவை அப்படியே தூக்கிட்டு அப்படியே முழு பலத்தோட பறந்து போகுது. யோசிச்சு பார்த்தேன், அந்த கழுகு விட அந்த கடா வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் போல, அந்த கடாவை எப்படி இந்த கழுகு தூக்கிட்டு பறக்குது அப்படின்னாக்க, எப்பயுமே சவுண்ட் இன் டெவலப்மெண்ட். கழுகு எப்பயுமே தான் முன்பு செய்ததை விட ஒரு படி அடுத்த லெவலுக்கு செய்யும்படியா தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு 5 கிலோ ஆட்டை பிடிச்சிச்சு, திருப்பி அடுத்த கிலோ, அடுத்த 4 கிலோ ஆட்டை பிடிக்காது, 6 கிலோ ஆட்டு,
7 கிலோ ஆடு, 8 கிலோ ஆடு, அடுத்து கொஞ்சம் வெயிட் ஆனது, அடுத்து வெயிட் ஆனது. தன்னை என்னென்ன தன்னுடைய பலத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அதே போல கழுகுக்கு சமானமா உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல ஆக வேண்டும் என்றால், கழுகு தன்னை எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்குதோ அப்படியே நீங்களும் சின்ன சின்ன காரியங்களை விசுவாசிக்கணும். அடுத்து பெரிய பெரிய காரியங்களை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு தேவை இருக்குது, ஒரு சில காரியங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். டக்குன்னு இல்லையா, சரி போயிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இதுல எப்படி விசுவாசிக்க முடியும், இதுல எப்படி கடவுளுடைய வார்த்தையை சொல்லி நான் ஜெயிக்க முடியும், இதுல எப்படி நான் மேல வர முடியும் பார்த்து அந்த காரியங்களை நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா தான் அடுத்த அதை விட பெரிய காரியத்தை வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள்ள வரும். சின்ன சின்ன காரியங்களை ஆசைப்பட்டு அதை விட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா வாழ்க்கை முழுவதும் எதையுமே அனுபவிக்காதவர்களாக, எதையுமே அடையாதவர்களாக, உங்கள் வாழ்க்கை அதிருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையாகவே முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் திருப்தி உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? முதல் முறையா ஃப்ளைட்ல எனக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நிறைய முறை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் தான் போகல. ஒரு முறை நானே போறேன் போங்கடான்னு கிளம்பிட்டேன். எனக்கு தெரியாது, ஏர்போர்ட்டை முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது. எத்தனை மணிக்கு முன்னாடி போகணும், எங்க போகணும், எங்க செக்கிங் என்ன ஒண்ணுமே தெரியாது. வேகமா போயிட்டேன். போனா 4 மணி ஃப்ளைட் நினைக்கிறேன். நான் 3:30 மணிக்கு மெட்ரோல போய்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், நான் எங்கண்ணா இருக்கீங்க? மெட்ரோல போயிட்டு இருக்கேன்பா. குட்டிச்சுவரா போச்சு. என்னடான்னு கேட்டேன். ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஃப்ளைட் அங்க இருக்கு, செக்கிங்ல இருக்கணும்னா நீங்க 3:30 மணிக்கு மெட்ரோல போனா எப்பனா பிடிக்குதுன்னா, டக்குன்னு அடுத்த மெட்ரோல இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி வேகமா போய் அங்க போனா எந்த எந்த கவுண்டரு எங்க போகணும் ஒண்ணுமே தெரியல. ஒவ்வொருத்தருடா விசாரிச்சு விசாரிச்சு ஏர்போர்ட்ல ஓடுறேன். இந்த உடம்ப வச்சுட்டு ஓடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓடுறேன், குட்டு குட்டு இங்கிட்டு ஓடுறேன், அங்கிட்டு ஓடுறேன். அவனை போனா பெல்ட்டை கழட்டுறான், பர்ஸ் எடுன்றான் செக்கிங்ல. அந்த கவுண்டர் கிட்ட போய் டிக்கெட்டை காட்டுறேன். சார் இந்த ஃப்ளைட் போயிடுச்சு சார்ன்றான். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு எனக்கு. யோசிச்சேன், ஆண்டவரே நீங்க என்னை வெக்கப்பட்டு போக விட மாட்டீங்க. இதுல நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஃப்ளைட்ல இன்னைக்கு நான் ஃப்ளைட்ல போய் ஆகணும் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நான் கட்டாயமா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உள்ளத்துக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் டைம் இஸ் வேஸ்ட் சார், ஃப்ளைட் போயிருக்கும், நீங்க கிளம்புங்க சார். டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லிச்சு. போயிட்டு ஒருத்தர் வேகமா வந்தார். சார் எக்ஸ்கியூஸ் சார், சொல்லுங்க சார். சார் இந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டு டக்குன்னு ஃபோன் அடிச்சார். ஃப்ளைட் எடுத்துட்டாங்களா? இல்லை சார் 10 மினிட்ஸ் லேட் சார். சார் 10 நிமிஷம் லேட்டு சார், நீங்கள் வேகமாக போனீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்னா. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. கட்ட 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 கட்டன்ட்டு ஓடுறேன். ஓடி போனாக்கா அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறான். என்னடான்னு கேட்டாக்கா எல்லாரும் ஃப்ளைட் பேசஞ்சர்ஸ் எல்லாம் அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போவீங்கன்னு. திருப்பி இன்னொரு பஸ் அங்கேருந்து போகுது. அந்த பஸ்ஸில் ஏறி அங்கே போனாக்க நான் போய் உட்காந்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஃப்ளைட் எடுத்தான். அல்லேலூயா. நான் யோசிச்சேன், என்ன ஆண்டவரே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டு போயிருக்குன்னு பார்த்தா நான் வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஃப்ளைட்டே எடுக்கிறான். கடவுள் சொல்றாரு, சின்ன சின்ன காரியங்களை நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் கடவுளை ருசிக்க முடியும் உங்களால. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? டெவலப் பண்ணுங்க, உங்களால டெவலப் ஆக முடியும். இந்த உலகத்திலேயே அப்டேட் ஆகி டெவலப் ஆகக்கூடிய ஒரு உயிரினம் ஒன்று உண்டு என்றால் அது மனிதன் மாத்திரமே. எவ்வளவா வேதத்தை படிக்கிறானோ அவ்வளவு அவன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பான். பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். அதான் இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும். ஏன் சொன்னாரு? அப்டேட்ஸ் அவைலபிளா இருக்குது, வசனங்கள் அவைலபிளா இருக்குது, ஹோலி ஸ்பிரிட் அவைலபிளா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ரெடியா இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னாக்க நீங்கள் அப்டேட் ஆகும் பொழுது உங்களை சிறந்த ஒரு மனிதர்களாய் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, 5வது ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இதுதான் வந்து கழுகுனுடைய மிகப்பெரிய கேரக்டர். ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, முன்ருசி, லவ் ஃபார் நியூ லைஃப், புது வாழ்க்கையை ஆசைப்படக்கூடிய ஆற்றலை தேவன் கழுகுக்குள்ள வைத்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை ஏஜ் ஆனாலும் எதை கிட்ட நெருங்கினாலும் ஒன்றை மட்டும் நீங்க லூஸ் பண்ணக்கூடாது. லவ் ஃபார் நியூ லைஃபை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இல்லை இத்தனை வருஷம் ஆயிடுச்சியா, இதுக்கப்புறம் என்னையா பண்ண போறேன், என்ன நடக்க போகுது, என்ன என் வாழ்க்கையில மாறப்போகுது, என்ன செய்ய போகுது அப்படின்ட்டு சோர்ந்து போய் உட்காருகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை. எல்லா நேரத்திலும் ஐ வில் என்ஜாய் த நியூ லைஃப், நான் ஒரு புது வாழ்க்கையை அனுபவிப்பேன். ஹல்லேலூயா. கழுகுக்குள்ள ஒரு ஆசை. மிச்ச பறவைகள் எல்லாம் சாவு வந்தோன்னே சாவுக்கு ரெடி ஆயிருமா, கழுகு மாட்டோம் சாவு நெருங்கினோன்னு தான் வாழ ரெடி ஆகுமா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஐயா உட்காந்துருக்கிறாரு. ஒரு முறை என்னுடைய செய்தியை ஒரு டெத்தில் கேட்டார். அவர் சொன்னார், எத்தனை பேர் பேசிக்கிறாங்க செய்தி டெத்தில், ஆனால் நீங்கள் பேசுனதுல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். மரணம் என்பது முடிவல்ல, அது மறு வாழ்க்கையின் துவக்கம். மரணம் என்பது முடிவல்ல, அது மறு வாழ்க்கையின் துவக்கம். அதே போல கழுகுக்கு பார்த்தீங்கன்னாக்க எல்லா பறவைகளும் மரணம் வந்தோன்னு ரெடி ஆயிரும், ப்ரிப்பேர் ஆகி போயிடுங்க மறிக்கிறதுக்கு. நீங்க மனுஷன்லாம் ஜீவ சமாதியை அடையிறான், ரெடி ஆயிரம் சாவுக்கு முன்னாடியே.
ஆனா கிறிஸ்தவங்கள் மாத்திரம்தான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணம் என்ற பருப்பு என்னிடத்துல வேகாது. அல்லேலூயா. இருக்கீங்களா? 2-3 வாரமா அந்த வார்த்தையை சொல்லலையேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சொல்லிட்டீங்களா? மரணம் என்ற பருப்பு வேகாது. எல்லார்கிட்டயும் வேலை செய்யும், உங்ககிட்ட வேலை செய்யாது. ஏன்? உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு உண்டானது. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்ப விரும்ப உங்களுடைய ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜன் ஒருத்தர் இருந்தான். வியாதிப்பட்டு சாகிற டைம் ஆயிடுச்சு. ஏசாயா தீர்க்கதரிசிட்ட கடவுள் சொல்லி அனுப்புறாரு, போய் அவன்கிட்ட சொல்லு, பழைக்க மாட்டான், செத்துருவான்னு போய் சொல்லுன்றாரு. தீர்க்கதரிசி போய் சொல்றான், நீ செத்துருவப்பா. ராஜா கிட்ட போய் நீ செத்துருவ. ராஜா பாக்குறாரு, டேய் நான் சாகிறது கூட இருக்கட்டும்டா, ஆனா திமுறா வந்து சொன்ன பத்தியா, ஒன்னு முதல்ல கொல்லாம பண்ண மாட்டேன்டா, நானே செத்துருவேன்டான்னு சொல்லிட்டு பேசல. சுவர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே உனக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமுமாய் இருந்தேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அழுகிறான். அதுக்குள்ள ஏசாயை சொல்லிட்டு போயிட்டார் வெளியில. கடவுள் ஸ்டாப் பண்றாரு, திருப்பி போன்றாரு. என்ன ஆண்டவரே போடா அப்படின்றாரு. திருப்பி ஏசாய் உள்ள வர்றாரு. ஏசாய்க்கு அழுதுகிட்டு இருக்கிறாரு. கடவுள் சொல்றாரு ஏசாயிட்ட, அவன்கிட்ட சொல்லு, என்ன ஆண்டவரே, அவன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லு அப்படின்றார். அவன் சொல்றான், கவலைப்படாத, உனக்கு 15 வருஷத்தை கடவுள் கூட்டி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. சார், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தா எவ்வளோ பெரிய, செத்து மரண விளிம்பில் இருக்கிறவனுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சுன்னா போதும். ஐயா ஒரு நாள் நான் வாழ்ந்துட்டேனாக்க வீட்டுக்காரங்களாம் என்னென்ன சரி பண்ணுமோ சரி பண்ணுவேன் சார். 15 வருஷத்தை என் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் சார். அல்லேலூயா. நான் சொல்றேன், சாக மரணத்தின் விளிம்பில் இருந்து கடவுளே சாவான்னு சொன்ன ஒருத்தன் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது அவனுக்கு 15 வருஷத்தை அவனால கூட்டி கொடுக்க முடியும் என்றால், நீங்கள் விரும்பினால் நான் மரிக்க மாட்டேன், நான் ஜீவனோடு தான் இருப்பேன், என் வாழ்க்கையில கடவுள் சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி கழுகை போல உங்களை புதுப்பித்துக் கொள்ள விரும்பினால் உங்களால இன்னும் அநேக ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? உங்க கூட இருந்த செட்டு, உங்க கூட இருந்த டிக்கெட்டு, உங்க கூட இருந்த கேங்கு ஒவ்வொன்றா டிக்கெட் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். பார்க்கும் பொழுதுலாம் நமக்கு அப்படியே வரக்கூடாது, ஐயோ அவன் போயிட்டான் இவன் போயிட்டான், எவன் போனாலும் நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்பதான் வந்து சொல்லுவாங்க, எல்லாம் போயிடுச்சு, நீ ஒண்ணுதான் ஊசல் அடிக்கிட்டு இருக்கிற, ஏசு நாமத்தினால போ சாத்தானே, பிசாசே, உனக்கு இங்க இடம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, அப்படியே அப்படியே இருந்துரு, இன்னும் 100 வருஷம் இருந்துருவியா? நான் 100 வருஷம் இருக்கிறேன், 200 வருஷம் இருக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டம்? அவங்களுக்கு என்ன கஷ்டம்னா, செட்டிங் எல்லாம் போயிடுச்சு, இது ஒண்ணு மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்குது, இதையும் போட்டு தள்ள மாட்டாங்களே. நான் சொல்றேன், உங்களை போட்டு தள்ள முடியாது. உங்களுக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது, உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த தேவ ஆவியானவர் கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார். அல்லேலூயா. சார், கழுகுக்கு அப்படிப்பட்ட அம்சத்தை கொடுத்திருப்பார் என்றால், அந்த கழுகை மையமிட்டு உங்களிடத்துல கடவுள் சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தாலும் தேவனுக்கு சந்தோஷம் தான். நீங்க ஒரு நாள் முன்னாடி முடிச்சீங்கன்னாக்க கடவுளோட துக்கப்படுறவர் யாருமே கிடையாது. அதனால உங்க லைஃப்ல தேவன் ஒரு லாங் ஜேர்னியை வச்சிருக்கிறார். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நீங்க கவர் பண்ண போறீங்க. ஒரு சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு கடவுள் வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியா இருங்க. கடவுளுடைய வார்த்தையை அப்டேட் ஆகிக்கிட்டே இருங்க. வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஜீவனுள்ள காரியத்தை புசித்துக்கிட்டே இருங்க. செத்து போனதை ஒரு நாள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. செத்து போன மனிதனுடைய வார்த்தையை நிராகரிங்க. உயிருள்ள தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க. இதை சாப்பிட சாப்பிட நீங்க ஆரோக்கியமா ஜீவனோட தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே. கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா பறவைகளும் மிருகங்களும் மரணத்தை அறிந்து தங்களை மரணத்திற்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது கழுகு மாத்திரம் மரணத்தை ஜெயித்து வாழக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறீங்களே. இன்றைக்கு நாங்களும் விசுவாசிக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் மரணத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லத்தக்கதாக மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாழ்கிறபடினால் நாங்களும் மரணத்தை ஜெயித்து வாழுவோம். எங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய எல்லா பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்காயுசோடு இந்த பூமியில வாழ்ந்து உங்களுடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமும் அபிஷேகமும் வேலை செய்வதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.